மகிமை நம்ம சொல்லி முடிக்கவே முடியாது. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கும் போது நம்மளுக்கு அற்புதம் தான், அதிசயம் தான் நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கையில. தேவன் எல்லாருக்குமான தேவனா அவர் இருக்கிறாரு. இந்த ஊருக்கு மட்டும் அவர் தேவன், இந்த தேசத்துக்கு மட்டும் தேவன், இந்த நாடுகளுக்கு மட்டும் அவர் தேவன் கிடையாது. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவ நம் தேவனாகிய கர்த்தர். அவர் தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்தா நம்மளால அதிசய பிரமிக்கத்தக்க விஷயமான விஷயங்களை இந்த பூமி உண்டாகும் முன்னே ஆண்டவர் என்ன செய்ய நம்மளுக்காக எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கிறார். நம்ம ஆராய்ந்து எப்படி நடந்ததுன்னு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆச்சரியப்படுற விதமா தான் இந்த பூமி என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த வசனத்துல நம்ம படிக்கும் போதே எத்தனை உருவாக்கி வச்சிருக்காரு. ஆகாயத்து பறவைகள், புல் பூண்டுல இருந்து ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொன்றும் நமக்காக எப்படி செஞ்சிருக்காரு பார்த்து பார்த்து அவர் என்ன செஞ்சிருக்காரு செஞ்சு வச்சிருக்கிறாரு. முதல் வசனத்துல, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதா இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். வானங்களுக்கு மேலாக என்ன இருக்குது? இப்ப இருந்தது நம்ம தான் ஆண்டவர் படிச்ச மனுஷன். நம்ம தான் அந்த ஞானத்தை வச்சு மேல என்ன இருக்குன்னு நம்ம பாக்கலாம். முற்றிலுமா நம்ம என்ன செய்ய முடியாது, போயிட்டு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏதோ ஆண்டவர் கொடுத்த கொஞ்சம் ஞானத்தை வச்சு இருக்கிறத நம்ம இப்போதைக்கு போய் பார்த்துருக்கிறோம் தவிர முழுசாவே நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா தேவன் சர்வ வல்லவர். அவர் படத்தை எல்லா வருஷம் நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, நம்மளுடைய ஞானத்துல வச்சு இன்னும் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் இந்த அண்ட சராசரங்களை படைச்சோமோ அவருடைய மகத்துவத்தை நம்மளால பார்க்க முடியும். எந்த ஒரு மனுஷனாலும் செயற்கையாக என்ன செய்ய முடியாது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உருவாக்கவே முடியவே முடியாதுங்க. அப்போ தேவனுடைய நாமத்தினால இன்னொரு மனுஷன் தேவனுடைய நாமத்திற்கு என்னென்ன மகிமை இருக்குதுன்னா ஆண்டுடைய நாமத்துலதான் எல்லாமே இருக்கு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் சொல்லி நம்ம பாடல நம்ம பாடுவோம். அந்த எல்லா நாமத்துக்கு ஒரு நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்துக்குள்ளாக இருக்கிற சகலமும் நமக்காக ஆண்டவர் வச்சிருக்காரு. எப்பவுமே அவங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை யாருமே மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க, யோசிக்க மாட்டாங்களா? நமக்கு மட்டும் தான் அந்த அதிகாரம் இருக்கணும், நம்ம யாருக்கும் என்ன செஞ்ச கூடாது, கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா தேவன் என்னை காட்டில நீங்க பெரிய காரியங்களை செய்வீங்க சொல்லியிருக்காரு. எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் என்ன செய்யறேன், உங்களுக்கும் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தரால மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியும். சாதா மனுஷனால நம்மளுக்கே என்ன செய்ய முடியும், அந்த வார்த்தைகளை நம்ம சொல்ல மாட்டோம். எனக்கு மட்டும் தான் அந்த மேன்மை கிடைக்கணும், எனக்கு மட்டும் தான் அதிகாரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, நான் அவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கணும் நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனா தேவன் நமக்கு அதை காட்டிலும் மேன்மையானத அவருடைய பிள்ளையாக நமக்கு அவர் கொடுத்திருக்காரு. அதனாலன்னா அவருடைய சாயலா நம்ம சாதாரணமா நம்ம என்ன செய்யல பறக்கவே இல்லைங்க, அவருடைய சாயல தான் நம்மள ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு இந்த வசனத்துல, தேவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம இயேசுவின் நாமத்துல கேட்கும் போது இயேசுவின் நாமத்திற்கு சகலமும் நமக்கு அவர் வச்சிருக்காரு. எந்த சூழ்நிலை அந்த நாமத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறைக்கவே கூடாது. எங்க போனாலும் சரி, ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா உடனே இயேசுவின் நாமத்தை சொல்லி அந்த இடத்துல இருக்கும் போது அங்கே நம்மளுக்கு உடனே விடுதலை, உடனே அந்த பிரச்சனை நம்மளுக்கு என்ன செய்யும், தீர்ந்து போகும். அப்ப அந்த இயேசுவின் நாமத்தை எப்பொழுதும் நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும். அப்பதான் நம்ம தேவ பிள்ளைங்க இல்லைங்களா? அப்ப நம்ம பயன்படுத்துறவங்களா இருக்கணும். 3வது வசனத்தை, உமது விரல்களின் கிரிகையாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதுக்கும் ஏமாத்திரம். அந்த நட்சத்திரம் நம்ம எண்ணி கூட இருந்துட்டு பார்க்க முடியாது. சந்திரன் எல்லாம் யோசிக்கும் போது அது ஒரு சின்ன தூசி கூட நம்ம கிடையவே கிடையாது. ஆண்டவர் அந்த தூசியா இருக்கிற நம்ம தான் நினைக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆண்டவர், அவ்வளோத்தையும் அண்ட சராசரியை படைச்சவர் சிறு குப்பையாகிய நம்மள அவர் நினைச்சிருக்கிறாரு. ஒரு நாள் நம்மள அவர் பார்த்துன்னு இருக்கிறாரு. நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களையும் அவர் பார்த்து நம்ம கண்ணீர் விட்ட உடனே நம்ம கிட்ட அவர் பேசி நம்ம கண்ணீரை தொலைக்கிறவரா இருக்கிறாரு. நம்ம தேவைகளை நிறைவேற்றுகிறவரா இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளால வாழவே முடியாது. ஒவ்வொரு நாளும் அவர் நினைச்சுட்டே இருக்கிறாரு. இந்த நொடி பொழுது நம்ம பக்கத்துல அவர் என்ன செய்யறாரு, கூடவே இருந்திருக்கிறாரு. அவ்வளோ பெரிய தேவன் நம்மள அவர் என்ன செய்யறாரு, அவர் தாவீதே சொல்றாரு, இந்த மனுஷனை விசாரிக்கிறது நான் எம்மாத்திரம் ஒண்ணுமே இல்லையே, என்ன நீங்க நினைச்சிருக்கிறீங்களே, நான் இவ்வளவு தவறுகளை செய்தாலும் இவ்வளவு பாவங்களை செஞ்சிருந்தாலும் நீங்க என்ன செய்றீங்க, என்ன நினைச்சிட்டே இருக்கிறீங்களே. அவ்வளவு பெரிய தேவன் நம்ம நினைக்கிறாரு. ஆனா நாம ஆண்டவர் எப்பவுமே நினைச்சிட்டு இருக்கிறோமா, சில நேரத்துல நம்மளும் என்ன செஞ்சிடறோம்ட்டு வழுவி போயிடுறோம். ஆனா அந்த காரியத்துல நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, தேவனை விட்டு ஒரு நாளும் நம்ம வழுவி போகிற காரியங்கள் நமக்குள்ள வரவே கூடாது. குப்பையாகிய தூசியாகிய நம்மளே அவர் நினைச்சுக்கிற அவ்வளவு பெரிய தேவன். ஆனா நாம ஏமாத்திரம் தேவன் நம்ம கூடவே இருக்கிறதுனால அவருடைய அருமைகள் நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம என்ன செய்யறோம், இஷ்டத்துக்கு அவருக்கு பிரியமில்லாத காரியத்தினால நம்மளும் செஞ்சிடும். துணிகரமாக சில விஷயங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம். ஆனா நம்ம தேவனுக்கு முன்பாக நம்ம அப்படி இருக்க கூடவே கூடாது. நம்ம ஒண்ணுமில்லாத தேவன் நம்மளையே உயர்த்தி வச்சு அவருடைய அதிகாரத்தை கொடுத்து அவருடைய சாயலையே நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளையா நம்மளை வச்சிருக்கிறாரு. புத்திர சுவிகாரத்தின் ஆவி நம்மளுக்கு அவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்காரு. அந்த
அந்த தேவனை அவருடைய மகத்துவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து என்ன சொல்லணும், பிரஸ்தாபிக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி அவரை நம்ம போற்றணுங்களா, அவரை நம்ம மகிழ்ச்சியோட நம்ம வந்து துதிக்கிறவங்களா நாம வந்து இருக்கணும்னா. கடைசி வசனம், எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே உடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. எத்தனை தேவர்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய ஆட்கள் வந்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு ஒரு மகிமை எதுக்குமே கிடையாது. நாம மட்டும்தான் இந்த பூமியில மேன்மை. மேன்மை வேற யாருக்குமே நம்ம என்ன செய்ய முடியாதுங்க, போக முடியாது. அது யாருக்கும் தகுதி உள்ளவங்களும் யாரும் கிடையவே கிடையாது. அப்ப ஆண்டவருடைய நாமத்தை இந்த நாள்ல நம்ம வந்து மகிமைப்படுத்த நம்ம அந்த நாமத்திற்கு உள்ளாக இருக்கிற அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்வங்களா வந்திருக்கிறோம். அந்த நாமத்தை நம்ம எப்பொழுதுமே சொல்லி பயன்படுத்துறவங்களா இருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். இப்ப வந்து ஆண்டவருக்கு வந்து நன்றி சொல்லுவோம். கர்த்தரின் அண்டாசராசங்கள் நமக்காக தான் படைச்சாரு, நம்முடைய தேவைகளுக்காக தான் படைச்சு வச்சிருக்கிறாரு. அவருடைய நாமத்தை பற்றி நம்ம மகிமைப்படுத்தலாம். தேவனுக்கு நம்ம நன்றி சொல்றவங்களா நம்ம இந்த காலை வேளையில இருக்கலாம். கிருபை உள்ளவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. ஆமென் ஆமென். கிருபை மாறாதது. ஆமென். நம்ம தொடர்ந்து ஆவியானவருக்குள்ள நம்ம பலப்பட்டு இருக்கணும். ஜீசஸ் ஆமென் ஹல்லேலூயா. அற்று போகிறவர்களா நம்ம இருக்கணும். ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாம். ஆமென். உலகத்தின் பலமோ பராக்கிரமமோ நம்மை ஒரு நாளிலும் உயர்த்தாது. ஆமென். கர்த்தருடைய வல்லமை மாத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை யாரெல்லாம் தரித்துக் கொள்ளுகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தருடைய கிருபை மகிமையாய் இறங்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் இந்த நாளிலே மகிமைப்படட்டும். நாம ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். சரிங்களா? இந்த ஜெப குறிப்பு வந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் ஸ்தோத்திரத்தோட நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? ஏன்னா இருதயத்துல ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை பாரமாய் நிறைந்த ஒரு காரியம். முதலாவது நம்ம குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சபையில் இருக்கிற குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். முடிந்த அளவிற்கு முழங்கால் படியிடுங்க, முடியாதவங்க அமர்ந்து கொள்ளுங்க. முதல் ஜெப குறிப்பாக நம்ம குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆகாஷையா முன்பாக வருவாங்க. நாம் இப்ப குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா குடும்பமான உலகத்தின் காரியங்கள், குடும்பத்தை சீர்குலைக்கிற பொல்லாத அசுத்த ஆவியின் கிரியைகள், இந்த குடும்பங்கள் சிதைந்து போக வேண்டும் என்று சொல்லி பிசாசானவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு நாம் அதற்காக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம். ஏனென்றால் குடும்பம் என்பது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை. ஆமென். இந்த குடும்பத்துக்குள்ள வாழற நாம ஒரு நாளும் சத்துருவுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சமாதானமும் மன மகிழ்ச்சியும் குடும்பங்களில் அநேகமா காணப்படல. பிரிவினை, டைவர்ஸ், எங்க பார்த்தாலும் இதுதான் பிரச்சனை. திருமணமாகி ஒரே மாதத்துல பிரிந்து போகிற அநேக குடும்பங்கள். இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளே பகை, குடும்பங்களுக்குள்ள விரோதம், குடும்பங்களுக்குள்ள மேட்டுமையான எண்ணம். நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் பணக்காரன், நான் ஏழை. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள அநேக போராட்டம். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உறவுகளுக்குள்ள இருக்கிற அநேக பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக இன்னைக்கு நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். ஐயா அம்மா, நம்ம ஜெபிக்கும் பொழுது இது யாரோ ஒருவருடைய குடும்பம் இல்லை, நம்முடைய குடும்பம். கிருபை, இது நம்முடைய வேலை. அநேகருக்காக ஜெபிக்கிற ஒரு ஆத்துமா பாரம் நமக்குள்ள இருக்கணும். எல்லாரும் மனப்பூர்வமா உள்ள ஆழத்திலிருந்து குடும்பங்களுக்காக ஜெபிங்க. முடிந்த அளவுக்கு பக்கத்துல கைகளை கோர்த்துட்டு ஒவ்வொருடைய கையை ஒவ்வொருத்தர் பிடிச்சு கொள்ளுங்க, கரங்களை பிடிச்சு கொள்ளுங்க. எல்லாரும் கரங்களை பிடிச்சு இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நம்ம ஆகாஷையா வந்து நன்றி இயேசுராஜா. స్తోత్రమప్పా, హల్లెలూయా, యేసప్పా, స్తోత్రం, ఆమేన్, ఆమేన్, స్తోత్రం, స్తోత్రం, ఆమేన్, స్తోత్రమప్పా,
ஒவ்வொரு சிறு சிறு பிள்ளைகளிலிருந்து ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆமென். வாக்குத்தத்தத்துக்குள்ள குடும்பங்களை பாதுகாத்து குடும்பத்தின் சமாதானம் கொண்டு வாங்க ராஜா. ஏசப்பா, பிரச்சனைகளை போராட்டங்களை ஒன்றும் முடிவுகளை எடுக்கிற ஒரு எண்ணங்களோ எந்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. நன்றி அப்பா, நன்றி நன்றி ராஜா. ஆமென். நீங்க தொடுங்கப்பா, நீங்க தொடுங்க ராஜா. இயேசுவே நீங்க தொடுங்கப்பா. ஆவியானவரே நீங்க தொடுங்க தகப்பனே. ஹalleluya. நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஹalleluya. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். நீதியின் பாதையில் நடக்க கிருபை செய்யுங்க. ஆமென். இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்தபடியாக நம்ம ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிற சுவாத்தியமா எடுப்பாங்க, முன்பாக வருவாங்க. இந்த ஜெபத்திற்காக நம்ம மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். என்னன்னா இப்ப பிசாசு வந்து பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் மேல கவனம் வச்சிருக்கிறான். ஏன்னா ஊழியக்காரர்கள் எழும்பதான் தேசத்துல ஒரு எழுப்புதல் அநேகமா வருதுன்னு சொல்லி அவன் இன்னைக்கு ஊழியக்காரங்களை டார்கெட் பண்றான். இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ள உலக ஆசைகள், உலக எண்ணங்கள், மாம்சத்தின் கிரியைகள் வெளிப்படாதபடி தேவ வல்லமை வெளிப்படணும். கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றமா, ஆவியானவருக்குள்ள நம்ம பலனா இருக்கணும். அவருடைய வல்லமையை தரித்து கொள்ளணும். கர்த்தருடைய பலன் இல்ல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் நாம உயர்ந்து நிற்கவே முடியாது. கர்த்தர் ஊழியக்காரர்கள் மத்தியில தேவ அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் உண்டாக்கணும். உலக எண்ணங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வரும்போது ஊழியத்தை செய்யும்படியாக தான் வந்தார், கொள்ளும்படியாக வரல. இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் மத்தியில் இருக்கிற உலக எண்ணங்கள் மாறணும். இன்னைக்கு ஊழியம் வந்து வியாபாரமா மாறிட்டு இருக்கு. ஊழியம் வியாபாரம் அல்ல, பாரம். அது பாரம், ஆத்துமா பாரம். பரலோகத்திற்கு நம்ம ஆள் சேர்க்க வேண்டுமே தவிர ஆலயத்திற்காக இல்ல, கட்டிடத்திற்காக இல்ல. இன்னைக்கு நம்ம மன உருக்கத்தோடு ஜெபிக்கணும். நாம ஜெபித்தாதான் ஒரு விடுதலையா நம்ம பார்க்கணும். ஊழியக்காரர்கள் மேல கவனம் வச்சிருக்கிற பிசாசின் கவனம் எல்லாம் மாறணும். கவனம் அதமாக்கப்படணும். அவன் என்ன அதமாக்கப்படணும். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மேல இறங்கி கர்த்தர் வல்லமையாய் செயல்படுத்தபடியா இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். கரங்களை கோர்த்து கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்காக பாரத்தோடு ஜெபிங்க. ஊழியம் செய்கிறார்கள், சிறு ஊழியர்களா இருந்தாலும் பெரிய ஊழியக்காரர்களா இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். விமர்சனம் பண்ணுவது பெரியதல்ல. விமர்சனம் என்பது ஒரு மனுஷனை மாற்றாது. விமர்சனம் மனுஷனை மாற்றாது. முடிந்த அளவுக்கு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதுதான் உண்மையுள்ள ஊழியம். அப்படி செஞ்சிட்டாங்க, அது அல்ல. நம்ம தேவ ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்கள் ஆத்துமாக்களுக்காக, அவர் செய்கிற ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். ஒழுக்கத்தோடு பாரத்தோடு ஜெபிங்க. ஊழியக்காரர்கள் மத்தியில ஒரு பாதுகாப்பை சாத்தியமா ஏறெடுப்பாங்க. நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரரும் இந்த கரம் இறங்கட்டும் இயேசு ராஜா. ஆண்டவரே அப்பா, ஊழியர்களுக்கு விரோதமாக, ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக தகப்பனே அப்பா எழுப்புகிற காரியங்களை ராஜா கர்த்தர் நீங்க மாற்றுங்க அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, மாற்றுங்க அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா உங்களுக்கு மாத்திரமே ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. மாற்றுங்க ஏசப்பா, நீங்க மாற்றுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் பாருங்கப்பா. ஆண்டவரே அந்த ஊழியக்காரர்களுக்கு தகப்பனே ஏசப்பா. ஆண்டவரே கால்புது வெறங்கட்ட இயேசு ராஜா. ஆண்டவரே கால்களை சிக்கக்கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.
ஆமென் ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா பேசுங்கப்பா நன்றி இயேசுராஜா ஆமென் ஹalleluya ஸ்தோத்திரம் 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 அப்பா ஆமென் தொடட்டும் தொடட்டும் தகப்பனே நன்றி ராஜா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆமென் 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 மாத்திரமல்ல இன்றைக்கு ஒரு சில ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். நம்ம இரண்டு நிமிஷமா நம்ம ஜபிக்க போகிறோம். நான் சொல்லுகிற ஜப குறிப்புக்காக ஒவ்வொருவராய் அப்படியே சத்தத்தை உயர்த்தி நாம ஜபிக்க போகிறோம். இந்த ஜப குறிப்பை நான் ஜபிக்கும் பொழுது எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. யாரும் வெறுமையா இருக்காதீங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஜப குறிப்பை கர்த்தர் ஆம் என்றும் முத்துக்குமார் லட்சுமிபுரம் காயல்பட்டினம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து ரட்சிக்கப்பட்டு 7 மாதங்கள் ஆகிறது. என் குடும்பம் முழுமையாக ரட்சிக்கப்பட வேண்டும். எனக்கு 7 வருடமாக ஆகிறது திருமணமாகி கர்ப்பத்தின் கனி கிடைக்க வேண்டும் என என் 2 மாமியாரின் உடல் நலக்குறைவுக்காக நன்றாக ஜெபிக்கவும் நலம் பெற வேண்டும். வீட்டில் சமாதானம் வேண்டும். என் கர்ப்பத்தில் இருக்கும் என் கழுத்தில் இருக்கும் கட்டி மறைய வேண்டும். எனது சகோதரி வயது 31 மனநலம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. நலம் பெற நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம சிஸ்டருக்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த ஜெபத்தை உண்மையா சொல்றேன், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாரம். இந்த ஜெபத்தை எல்லாரும் மனப்பூர்வமா நீங்க ஜெபிக்கணும். சகோதரிக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை காட்டுங்க. மாத்திரம் சொல்றேன், நான் ஒரு 2 மணிக்கு நான் எழுந்து ஜபிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்குள்ள ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாங்க. சகோதரிக்காக நான் ஜபிக்கும் பொழுது ஒரு 2 காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாங்க. ஆவியானவர் வெளிப்படுத்தும் போது சொன்னாங்க, நான் மனுஷனை உண்டாக்கினவன், பெற செய்கிறவன் நான், செய்யாமல் இருப்பேனோ. நான் தான் பெற செய்கிறவர். பிள்ளைகள் என்னால் வரும் சுதந்திரம் அதை கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு குழந்தைகள் 2 குழந்தை உங்களுக்கு பிறக்கும். ஒருவன் ஆரோனை போல தலை தூக்க ஊழியத்தை போல ஆரோனின் கோல் எப்படி துளி விடுகிறது அது போல கர்த்தர் உன் பிள்ளைகளின் சந்ததியில பிள்ளைகள் கர்த்தரால் வரும் அவரால் கிடைக்கும் அன்பு சகோதரிக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க, நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறீங்க. கிருபையை மகளுக்கு நீங்க தரப்போகிறது. மகள் வேண்டிக் கொண்டு இந்த ஜப குறிப்பை நீர் ஆம் என்றும் ஆம் என்றும் நல்ல ஒரு சரீர சுகபலனை கொடுங்க. நல்ல ஒரு சரீர சுகபலனை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் கழுத்தில் இருக்கிற கட்டி இயேசுவின் நாமத்தில் அழிந்துவிடும். அழுத்து பகுதியில் தேவரத்தம் சகோதரிக்காக வருகிறப்பா பாதிக்கப்பட்டிருந்தால் உண்டாக்கின மகள் அல்ல, அவர்களுக்காக பரிந்து பேசுங்க, பரிந்து பேசுங்க. அவருடைய இருதயம் ஆண்டவருடைய சிந்தை எல்லாம் சிந்தையாய் மாறட்டும். சிந்தையெல்லாம் ஒருமிதப்படுத்தட்டும். மனநல பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த சகோதரி சுகம் பெறட்டும், இதனை பார்க்கட்டும். அபிஷேகத்தால் இறங்கும்படியாக
சிஸ்டருக்காக ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். அவருக்கு நல்ல வேலை கிடைக்க முடியும். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய மாமியாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் இருக்கிற எல்லா பலவீனங்கள் மாறட்டும். ஆமென். ஆவியானுடைய கரத்தில் அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கொடுக்கிறோம். அவர்களுக்குள் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மாறுவதாக. மாறட்டும் இயேசுப்பா. மாமியார் மருமகளுக்குள் இருக்கிற சர்ச்சைகள் எல்லாம் மாறட்டும். மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இயேசு சமாதானத்தை கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. ஆமென். நல்ல வேலை கிடைக்கட்டும். ஆமென். ஹalleluya. ஆவியானுக்குள்ளே அவர்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். நிரந்தரமான ஒரு பணியை நீர் மாற்றி கொடுக்க போகிறீர். ஆமென். ஹalleluya. உலகத்தில் நல்ல ஒரு சமாதானத்தை தேவ மகிமை அவர் காணட்டும். இந்த மேல தேவகாரம் இறங்கட்டும். ஹalleluya. ஜெபி மேல தேவகாரம் இறங்கட்டும். இந்த குடும்ப ஒளிவு மர கன்றுகளை போல வாழட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் என்றும் குடும்பத்துக்காக வருகிறப்பா. இதில் இருக்கிற கடன் பிரச்சனை மாறட்டும். 40 லட்சம் கடனா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவரே அவர் வாங்க போகிற ஒரு வாகனத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகன் உமக்கென்று செய்ய போகிற ஊழியத்திற்காக நன்றி. மகனுக்காக நீங்க அந்த ஆட்டோவை வாங்கி கொடுங்கப்பா. அவன் எங்களிடத்துல இல்ல. நீங்க அப்பா எங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே எங்க கூட இருக்கிறீங்க. ஆண்டவரே ஒன்றே போதும். ஆண்டவரே பெரிய செய்யும். ஆண்டவரே ஒப்பு கொடுக்கறையா. நாமசையாவுக்கு நல்ல ஒரு மனவாட்டி உண்டாகும்படியா ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு மனவாட்டி நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்குள்ள இன்னமாய் அவர்கள் பலப்படட்டும். இந்த வருடத்திலே தாமசையாவை கணவன் மனைவியா நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உண்டாக்கினது மனுஷன் பிரிக்காது உண்டாக்க போகிற இந்த உறவுகளுக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்க வேணும்னு சொல்லி இருக்கிறாங்க. இதயத்தை நீங்க பாருங்க, சிந்தையை பாருங்க. ஆலயத்தை கட்டி கொடுக்கபடியா ஜெபிக்கிறேன். ஆவியானவருக்குள்ளே நீர் அவர்களை புதியப்படுத்துங்கப்பா. அவர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்ளுகிற ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற போகிறது. ஆத்துமாக்களுக்காக ஆண்டவரை இன்னுமாய் அவர்கள் ஜெபிக்கும்படியான இன்னுமாய் நாங்கள் ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆத்துமாக்கள் நிரம்பி வழியட்டும். ஆத்துமாக்கள் கொல்லப்படுவார். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும். எல்லாரோடும் சமாதானம் உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படும்படியா ஜெபிக்கிறேன். தேவ பிரசன்னத்திலே அவர்கள் வாழும்படியா ஜெபிக்கிறோம். சபை மக்கள் மேலே தேவக்காரம் இறங்கட்டும். ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவர் மேல தேவ பிரசன்னம், தடைப்பட்ட ஒவ்வொருவர் மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும். ஆவியானவருக்குள்ள இன்னுமாய் அவர்கள் பலப்படட்டும். நாங்கள் கேட்டதையும் கேட்க மறந்ததையும் என் கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீ சம்பரணமாய் கொடுக்கபடியா மகிமை உண்டாவதாக. கன மகிமைக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவ ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? உலகத்திலே நான் முதல் முறையா ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுற ஒரே ஒரு காரியம், மருமகள் மாமியாருக்காக ஜெபிக்கிற ஒரே ஒரு செய்தி நான் இன்னைக்கு தான் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மாமியார் நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற உலகத்துல என் மாமியார்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உறவுகள் கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு சொல்றேன். இந்த நல்ல ஒரு இருதயம் உங்களுக்கு நல்ல பிள்ளைகளை கர்த்தருக்கு. வாழ்க்கையில ஆசீர்வாதம் எப்படி வரும்னா நம்ம இருதயத்தை பார்த்துக்கலாம். நம்ம இருதயம் கர்த்தருக்குள்ள இருக்குன்னா நிச்சயமா நம்ம ஆசீர்வாதங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஜெபித்த ஒவ்வொரு ஜப குறிப்பும் இங்கேயே விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற குடும்ப ஜபத்திலும் தனிப்பட்ட ஜபத்திலும் நீங்க ஜெபிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபை. நாம தான் ஜெபிக்கணும். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையானவர். இன்னைக்கு என்ன நாள்? குருத்தோலை ஞாயிறு. ஆண்டவர் பவனியாய் சிலுவை மரத்தில் போவதற்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக பவனியா எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக நுழைந்த ஒரு நாள்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே பவனி போன ஒரு நாட்களை நாம் இன்னைக்கு அனுசரித்து கொண்டிருக்கிறோம். அநேக இடங்களிலே தேவநாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் எருசலேம், அந்த யூதேயா பட்டணத்திற்கு தலைநகரமாகிய எருசலேம் பட்டணத்திற்குள்ளே ஆண்டவர் நுழையும் போது அநேக ஜனங்கள் அவரை வரவேற்றாங்க. ஒலிவ இலைகளை போட்டு ஆடைகளை விரித்து அவரை வரவேற்றாங்க. வரவேற்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லி அவரை வரவேற்றாங்க. என்ன சொன்னாங்க? இந்த ஓசன்னா என்ற ஒரு வார்த்தையின் அர்த்தம் யாருக்கா தெரியுமா? ஓசன்னா என்ன? ஓசன்னா என்றால் என்ன? ஓசன்னா என்பதற்கு இந்த அர்த்தம் அழகா அவர் சொல்றாரு. ஓசனா என்பதுன்ற அந்த வார்த்தையின் அர்த்தம் எபிரேய வார்த்தையிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை ஓசன்னா. இந்த ஓசன்னா என்ற அர்த்தத்திற்கு என்ன காரணம்னா, அவர் சிலுவை மரத்தில் போவதற்கு முன்பாக ஆண்டவரை பார்த்து அந்த ஜனங்கள் சொன்ன ஒரு வார்த்தை, தயவா எங்களை ரட்சியும், இயேசுவே தயவா எங்களை ரட்சியும் அப்படின்னு ஆண்டவரை ஆராதித்து அவரை புகழ்ந்து பாடினார்களாம். அதற்குரிய இன்னொரு வார்த்தை சொல்றது, இயேசுவே ரட்சியும், ரட்சனை என்று அவரை அழைத்தார்கள். ரட்சிக்கிற தேவனை பார்த்து ரட்சனை என்று அவரை அழைத்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஓசனா என்பதற்கு இயேசுவே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். இப்ப நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஓசன்னா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆனால் அந்த ஜனங்க என்ன சொல்லி அழைத்தாங்களா? ஓசனா என்பது இயேசுவே எங்களை ரட்சியும் என்று அவரை புகழ்ந்து பாடினார்கள். நாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை இயேசுவே எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று நாம் சொல்லும் பொழுது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையானவர். நம் சிலுவையின் மூலமாய் கற்றுக்கொள்ள போகிற காரியமும் அதுதான். இன்றைக்கு ஆண்டவர் அந்த பவனி நிமித்தமா எருசலேம் பட்டணத்திற்கு போன அந்த நாட்கள், சிலுவை மரத்திலே தொங்குவதற்காக, தன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்காக, இந்த பாடுகள், இந்த நிந்தை, இந்த அவமானம், இந்த துக்கம் எதற்கு உரியது என்றால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பதற்காக. நாம பார்க்க போகிற தலைப்பு அதுதான், சிலுவையின் மூலமாய் நமக்கு கிடைக்க வேண்டிய சமாதானம். அல்லேலூயா. சிலுவையின் மூலமாய் நம்ம பெறப்போகிற சமாதானம் எடுத்து வாசிக்கலாங்கம்மா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இன்றைக்கு கலக்கத்தோடும் பயத்தோடும் வேதனையோடும் என் வாழ்க்கை ஏன் இப்படி நிர்மூலமாய் உடைந்து போனது என்று சொல்லி ஒருவேளை இந்த இடத்துல அநேகர் வந்திருக்கலாம். என் வாழ்க்கை நிர்மூலமாய் போவதற்கா இந்த உலகத்துல நான் வந்தேன், என் வாழ்க்கை சமாதானத்தை இழந்து போவதற்கா இந்த உலகத்துல நான் வந்தேன், என் வாழ்க்கை கண்ணீரோடும் கவலையோடும் இருப்பதற்காகவா இந்த உலகத்துல நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இந்த இடத்துல கடந்து வந்திருக்கலாம். உங்க இருதயம் வியாகுலப்பட்டிருக்கலாம், உங்க இருதயம் கண்ணீரோடு இருக்கலாம், ஒருவேளை உங்க இருதயத்துல சில விதமான பாரங்கள் நிறைந்திருக்கலாம். இது என்றைக்கு மாறுமோ, இது என்றைக்கு விலகுமோ, அநேகரை போல என்னாலும் என்றைக்கு சமாதானமாய் வாழ முடியுமோ என்று சொல்லி ஒருவேளை உங்க இருதயம் வேதனைப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்லுகிறேன், அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். என்னுடைய யாருடைய சமாதானமா? ஆண்டவருடைய சமாதானம். ஆண்டவருடைய சமாதானம் மேலானது. அவருடைய சமாதானத்துக்குள் இருக்கிற நீங்களும் நானும் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்களும் நானும் இன்றைக்கு அதிகமா ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு சமாதானத்தை கெடுப்பதற்காக பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு அநேக இடங்களில சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, ஆரோக்கியம் இல்லை, சுகம் இல்லை, சிரிப்பு சத்தம் இல்லை. எங்க பார்த்தாலும் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தா துவக்கத்திலிருந்து முடிகிற வரைக்கும் இங்க கொலை, இங்க கொள்ளை, இங்க வேதனை, இங்க சண்டை, இங்க ஆக்சிடென்ட், இங்க மரணம், மரணத்தின் ஓலங்கள் தான் அதிகமா இன்னைக்கு நாம கேட்கிறோம். அல்லேலூயா. காரணம் என்ன? சமாதானத்தை கெடுப்பதற்காக பிசாசு இன்றைக்கு தேசத்தை சிறைபிடிக்கிறான்.
அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தை கெடுப்பதற்காக இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நம்முடைய வாழ்க்கையில ஒன்று மாத்திரம் நல்லா கவனம் வச்சுக்கொள்ளுங்க. ஆண்டவரோடு நம்ம நெருங்க 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 பிரச்சனை மாறுமா அப்படின்னா மாறும். ஆனா நெருங்குவதற்கு உள்ளவே பிரச்சனைகள் அதிகமாகும். பிரச்சனை அதிகமாகும் போது நீங்க தெரிந்து கொள்ளணும், நான் ஆண்டவரோடு அதிகமா நெருங்குறேன். நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை பின்மாற்றம் அடைவதற்கு காரணம் என்னன்னா, ஆண்டவரோடு நான் போனேன், இன்னும் என் பிரச்சனை மாறல, ஆகையினால நான் பழைய வாழ்க்கைக்கு போகிறேன். ஆண்டவரோடு வந்துட்டேன், அவரை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், அவரை நெருங்குறேன், ஆனாலும் என் வாழ்க்கையில உபத்திரவம் மாறல. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவரிடத்துல போனா, கிறிஸ்துவ வாழ்க்கையில போனா நான் நல்ல ஒரு சமாதான வாழ்க்கையை பார்ப்பேன். நிச்சயமாய் வரும், ஆனால் தாமதமாகும். கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம நெருங்க 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 பிரச்சனை, போராட்டம், எல்லா விதமான பாரம் வரும். ஆனாலும் அதை சகித்து நம்ம போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானம் சொல்லுகிறது. என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் வச்சிருக்கிறேன். தேவ சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்குள்ள பொறுமை வேண்டும். நமக்குள்ள பொறுமை இருந்தாதான் தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமானது அல்ல. வரும், புயலை போல கடந்து போயிடும், வரும், காணல் நீரை போல மாறி போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி நம்ம நிற்போம் அப்படின்னா வரும், ஆனால் தாமதமா வரும், ஆனால் அது நிரந்தரமாய் நம்ம உலக முடிவு பரியந்தம் அவரோடு கூட வாழ்கிற வாழ்க்கையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு அநேகர் இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்திலே வாழ்க்கை முடிந்து போக வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர ஆண்டவரோடு 1000 வருஷ அரசாட்சியிலே நான் வாழ வேண்டும் என்ற சிந்தைகள் அநேகர் பேருக்குள்ள இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் எதற்காக அழைக்கப்பட்டோம்னா இந்த பூமியில் வாழ்வதற்காக அல்ல. பாஸ்டர் எப்படி சொல்றீங்க? ஒரு தாயின் கருவில என்னை உருவாக்கி இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதித்து இந்த உலகத்துல நான் வாழவே முடியாதா? இந்த உலகம் என்பது ஒரு வாடகை வீடு. எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல. எல்லாரையும் கேட்டு பாருங்க, இந்த உலகம் நிரந்தரமா இல்ல, வாழ்க்கை நிரந்தரமா இல்ல. ஆனா தெரிந்தும் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ளத்தான் நான் சமாதானமா வாழ்ந்துட்டு போயிடணும். ஒரே வாழ்க்கை ஒரே வாழ்க்கை ஒரே வாழ்க்கை. இது ஒரே வாழ்க்கையில நமக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்கு, அந்த நித்திய வாழ்க்கை. அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் நானும் போக வேண்டும் என்றால் இங்க நம்ம சோதனை அனுபவிக்கணும். அல்லேலூயா. இங்க நாம எவ்வளவு சுகமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோகத்தை நெருங்குவது கடினம். எல்லாரும் யோசிக்கிறீங்களா? எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம சுகமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோக ராஜ்யத்தை நெருங்குவது கடினம். எவ்வளவுக்கு எவ்வளவு போராட்டத்தையும் நிந்தைகளையும் கஷ்டங்களையும் அவமானங்களையும் வேதனைகளையும் சகிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரலோக ராஜ்யம். போராட்டம் வரணும். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், சத்ருவுக்காக ஜெபிங்க. அவன் போராட்டத்தை கொடுக்க கொடுக்கத்தான் நம்ம ஆண்டவரோடு நெருக்கத்தை அதிகமா மாறும். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம சோதனை சகிக்கால் ஒழிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எனக்கு உபத்திரவம் பாடு நிந்தையா? ஆமா, கடைசி காலங்கள் வரைக்கும் நிந்த பாடு மாறாது. இது எல்லாவற்றையும் நம்ம சகித்து கொண்டோம் என்றால் சுகமான பரலோக வாழ்க்கை நம்ம எட்ட முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமாதானத்தை பெற்றுக் கொள்ளும்படியாதான் ஆண்டவர் அந்த எருசலேம் பட்டணத்திற்குள்ளாக அநேகரை ரட்சிக்கும்படியாக பவனி சென்றார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் தேவை. தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளதான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நிச்சயமாய் ஒரு நாள் அந்த சமாதானம் நம்ம குடும்பத்தை தேடி வரும். காத்திருப்பது இருதயத்தை இளைக்க பண்ணலாம், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சத்தை ஒரு நாள் நீங்க ஜீவ விருட்சத்தை பாப்பீங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே அடிக்கடி யோபு பத்தி சொல்லுவேன். யோபு துன்பத்தையும் பாடுகளையும் நிந்தைகளையும் சகிக்காவிட்டால் ஒரு சாட்சி உருவாயிருக்கவே முடியாது. அல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்கணும் அப்படின்னா யோபு துன்பப்படணும். நம்ம அநேகரை குறித்து யோபு குறித்து பேச வேண்டும் என்றால் யோபு பாடுகளை அனுமதிக்கணும். அல்லேலூயா. பாடுகள் இல்லாம உபத்திரவம் இல்லாம சாட்சி உருவாகவே முடியாது. அல்லேலூயா. நாம ஜெபித்திருக்கிறோம், குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபித்திருக்கிறோம்.
குடும்ப கடன் பிரச்சனைக்காக ஜெபிச்சிருக்கிறோம், திருமண வாழ்க்கைக்காக ஜெபிச்சிருக்கிறோம். இந்த காரியம் சீக்கிரமா நடக்கும். அது ஒரு சாட்சியாய் மாறும். ஜெபிக்கும் போது ஒரு சாட்சியை கர்த்தர் உருவாக்குவார். அப்ப அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியா நம்ம காத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு பஸ்கா பண்டிகை ஆயத்தப்படுத்துவதற்காக சீஷர்கள் மத்தியில் ஆண்டவர் பேசினார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமானது. யாராவது உங்களை பார்த்து நீங்க நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருப்பீங்க, சுகமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு சமாதானம் வந்துடும். அது அல்ல சமாதானம். மனுஷன் ஒரு நாளும் நிரந்தரமான சமாதானத்தை உண்டாக்க முடியாது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானத்தை உண்டாக்க முடியும். யாராவது ஒருவர் நம்மளை பார்த்து சாப்பிட்டியான்னு கேட்டாவே, பாயா இருதயம் எவ்வளவு சமாதானமா இருக்கு. அது அல்ல. சமாதானம் என்பது ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வரணும், பரலோகத்திலிருந்து நமக்கு வரணும். அவர் சொல்றார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல. உலகம் என்ன கொடுக்கும்? நிம்மதியான சமாதானத்தை கொடுக்காது, நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்காது. கொடுக்கும், அது ஒரு நாள் மாறி போகும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கிறவர், நிரந்தரமான மனமகிழ்ச்சியை கொடுக்கிறவர். அவரிடத்துல நம்ம சேரும் பொழுதுதான் நமக்கு நிரந்தரமான சமாதானம் கிடைக்கும். ஆண்டவரிடத்துல எந்த காரியமா இருந்தாலும் கொண்டு போங்க, அது சமாதானத்துக்குரியதாய் மாறும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போங்க, உங்களுக்கு நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமையானவர். சமாதானம் என்றால் அந்த ஆங்கில வார்த்தை சொல்லுகிறது ஷாலோம். ஷாலோம் என்றால் எபிரேய சொல். ஷாலோம் என்பதற்கு எபிரேய சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த ஷாலோம் என்றால் அமைதி, நிறைவு, செழிப்பு. அந்த அரபு மொழியில சொல்லப்படுகிறது சாலாம். அரபு மொழியில சொல்லப்படுகிறது சாலாம். ஆனால் நம்ம தமிழ் மொழியில சொல்லப்படுகிறது ஷாலோம். இந்த ஆங்கில வார்த்தை கலந்து சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ஷாலோம் என்றால் சமாதானம் என்றால் அமைதி நிறைந்த ஒரு வாழ்க்கை. அமைதி வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடணும், நிம்மதி வேண்டும் என்றால் ஆண்டவரை தேடணும், சந்தோஷம் வேணும்னா ஆண்டவரை தேடணும். எந்த ஒரு மனுஷனிடத்தில் உங்க குறைகளை போய் மணிக்கணக்கா நீங்க சொன்னாலும் சமாதானம் வராது. நிறைய எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க, காலையில எழுந்த உடனே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட போய் மணிக்கணக்கா உட்காந்து பேசுவாங்க. போய் உட்கார்ந்தாங்கன்னா 12 மணி ஆனாலும் வீட்டுக்கு வர மாட்டாங்க. கணவர் எல்லாம் வேலைக்கு போயிடுவாங்க, பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட உட்காந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா அவங்க 12 மணி ஆனாலும் வீட்டுக்குள்ள வர மாட்டாங்க. காரணம் என்ன? அவங்களை கேட்டு பார்த்தா ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் கவலையெல்லாம் அந்த அக்கா கிட்ட சொல்லிட்டு வந்தேன். நான் ஒரு வாட்டி கேட்டேன், அவ்வளவு மாறிச்சா? எங்க பிரதர் மாறிச்சு? போனா அந்த அக்கா இருக்கிற கவலையெல்லாம் என் மேல ஏற்றி அமிச்சிட்டாங்க. மனுஷனுடைய சிந்தை இதுதான். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கவே மாட்டார். யார் இடத்துல நீங்க போய் பேசினாலும் அவங்க கவலையை சுமந்துட்டு தான் நீங்க வரணுமே தவிர ஒரு நாள் நிம்மதியான சமாதானத்தை பார்க்க முடியாது. நீங்க தெளிவா புரிந்து கொள்ளுங்க. எந்த ஒரு பாரமா இருந்தாலும் மனுஷங்கிட்ட போய் ஒப்பு கொடுக்கவே கொடுக்காதீங்க. 4 சுவருக்குள்ள அடங்கி இருக்கு உங்க ஆசீர்வாதம். நீங்க நான் சொல்ற தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்க ஆசீர்வாதம் 4 சுவருக்குள்ள அடங்கி இருக்கு. அது எப்படி பாஸ்டர்? ஒண்ணும் இல்லை. உங்க அறை கதவை சாத்துங்க. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த பெட்ரூம்குள்ள கதவை சாத்திட்டு, தனி அறையை சாத்திட்டு, முழங்கால் படிட்டு கர்த்தரை நோக்கி பாருங்க. ஆசீர்வாதத்திற்கு வழி அங்க கிடைக்கும். மனுஷத்துல நீங்க எத்தனை காரியத்தை முறையிட்டாலும் வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு போவேனே தவிர அதுக்குரிய பலன் வராது. கர்த்தர் சமூகத்தில் ஒப்போடு நீங்க அழகா இருந்தாலும், சிரிக்கிறதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மாத்திரம் அதை செய்யணும். அப்படி கம்யூனிகேஷன் எங்க இருக்கணும்னா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணும், மனுஷங்கிட்ட அல்ல. மனுஷங்கிட்ட அல்ல. யாரிடத்திலாவது நீங்க பேசும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தையை பேசுங்க. உலக பிரமாண காரியத்தை அதிகமா பேசாதீங்க. கிறிஸ்து உடையவனா இருக்கிற கிறிஸ்துடைய பிள்ளைங்க, ஆண்டுடைய பிள்ளைங்க எந்த இடத்திலையும் சும்மா போய் நிக்காதீங்க. அது சமாதான சீர்குலைப்பாய் மாறிடும். அல்லேலூயா. நான் சும்மா வந்த பாஸ்டர், கிறிஸ்தவருடைய வாயில் அந்த சும்மான்ற வார்த்தை வரவே கூடாது. சும்மா போன் பண்ணேன், சும்மான்ற வார்த்தை யார் எந்த இடத்துலயும் போகாதீங்க, எந்த மனுஷனிடத்திலயும் நாடாதீங்க, யாருக்கும் சும்மா போன் பண்ணாதீங்க. காரணம் இருந்தா பேசுங்க. அது காரணம் இருந்தா பேசிட்டு வச்சிருங்க. பேச ஆரம்பிச்சா அந்த பில்ல முடிகிற வரைக்கும் பேசக்கூடாது. அல்லேலூயா. இந்த சிஸ்டர் கிட்ட ஏண்டா பார்த்தோன்ற அளவுக்கு போயிடக்கூடாது.
இந்த சிஸ்டரை பார்த்தா 4 வார்த்தை பேசினாலும் ஆசீர்வாதமா இருந்துச்சுங்க. அப்படி சொல்லணும். நம்மளை பார்த்தாவே அடுத்த வழியில போகிற அளவுக்கு நம்ம பேசி அவங்கள வந்து சீர்குலைத்திடக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பேருடைய வாயில வருது சும்மா சும்மா வந்தேன், சும்மா பேசினேன், சும்மா பார்த்தேன், சும்மா போன் பண்ணேன், சும்மா போனேன். இந்த சும்மா தான் நம்ம சமாதானத்தை சீர்குலைக்குது. அல்லேலூயா. சமாதானம் வேணும்னா ஆண்டவரிடத்துல மாத்திரம் நாடணும். அல்லேலூயா. எந்த இடத்துல வேலையிலே இருந்தா கூட நீதியானது அந்த பேசும்போது கூட ஆண்டவருடைய வார்த்தையை கலந்து பேசுங்க, ஆண்டவருடைய வசனத்தை பேசுங்க. நீங்க பேசும்போது அவர்களுக்கு பிரயோஜனமா மாறும். ஆமென். நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நிறைய இடத்துல பாருங்க, பிரச்சனைக்கு காரணம் என்ன? தேவையில்லாத போய் நின்னதுனாலதான். சமாதானம் கெட்டு போனதுக்கு காரணம் என்ன? தேவையில்லாம அந்த மனுஷனை நான் பார்க்காம இருந்தா பிரச்சனையே இருந்திருக்காது பாஸ்டர். நான் அந்த வீட்டு பக்கம் போகாம இருந்தா பிரச்சனையே இருக்காது பாஸ்டர். நிறைய பேர் சொல்றது, ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க, என்னம்மா கஷ்டமா இருக்கு பாஸ்டர், என் இருதயம் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏமா? என் வீட்டு பக்கத்துல இருக்கிற அக்கா கிட்ட போய் ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசினேன். அவங்க ஒரு ஆப்பை எனக்கு மொபைல்ல ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. அதுல நான் இது பண்ணேன், காசை வந்து ஆக்டிவேட் பண்ணேன். அதுல போய் நான் வந்து சேர்ந்ததுனால இன்னைக்கு 1.5 லட்சம் என் வாழ்க்கையில லாஸ் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் என் டைமை நான் அவங்களுக்காக செலவு பண்ணேன். இன்னைக்கு வாழ்க்கை முழுவதும் என் டைம் வேஸ்டா போயிட்டு இருக்கு. சமாதானமே இல்லை. எவ்வளவு ஆரம்பிச்ச கடன்? 150 ரூபாய் ஆரம்பிச்ச கடன் 1.5 லட்சம் வரைக்கும் போயிருக்கு. காரணம் என்ன? சும்மா போய் உட்கார்ந்ததுனால. உன் சமாதானம் கெட்டு போவதற்கு காரணம் கடவுள் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் அதான் சொன்னாங்க, நம்ம சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, ஆண்டவர் கூட என் மேல இருக்கல பாஸ்டர். எப்படி வரும்? சொல்லும் போது கேட்கணும். போகாதுன்னு 10 டைம் ஆண்டவர் சொல்லி இருப்பாரு. அந்த வீட்டு வாசப்படி போகாத, நீ சிக்க போற, கண்ணி வச்சிருக்கிறான், மாட்டிக்குவே, போகாதுன்னு ஆண்டவர் சொல்லியும் கேட்காம போயிட்டு இன்னைக்கு அந்த ஆண்டவருக்கு கூட என் மேல இரக்கம் இல்லை. ஆண்டவர் இரக்கம் உள்ளவர் தான், மன உருக்கம் உள்ளவர். ஆனா அவர் பேசும்போது கேட்கிற, அதான் உங்களுக்கு சொல்றது அடிக்கடிக்கு, ஆண்டவர் சத்தத்தை கேட்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த அனுபவம் இல்லாததுனாலதான் தேவையில்லாத பிரச்சனை போய் நம்ம மாற்றோம். அதனால ஜாக்கிரதையா இருங்க. சமாதானத்தை கெடுப்பதற்காக பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். இந்த உலகத்தின் சமாதானத்தை எதிர்பார்க்காதீங்க. தேவ சமாதானம் தான் நம்முடைய வாழ்க்கையில். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சிலுவையில அறைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு இந்த சீஷர்கள் எல்லாம் ஒன்று யோசிக்கிறாங்க. ஆண்டவருடைய அடைக்கலத்துக்குள்ள இருந்தோம், ஆண்டவருடைய பாதுகாப்புல இருந்தோம், ஆண்டவருடைய அரவணைப்புல இருந்தோம். இப்ப ஆண்டவர் நம்மோடு கூட இல்ல. ஆண்டவருக்கே இந்த பாடுகள் வந்துச்சுன்னா அவரோடு கூட இருந்த நமக்கும் சில பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அரைக்கதவை மூடி உள்ளவே அடங்கி இருக்கிறாங்க. என்ன நடக்குமோ, வெளியே போனா என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான். சில மனிதர்களை கண்டு, சில பிரச்சனைகளை கண்டு பயந்து 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 இன்னைக்கு சபைக்கு கூட நம்ம போக மாட்டோம். சபைக்கு கூட சந்தோஷமா இருக்கும் போது ஆண்டவரை தேடுறோம். சில பேர் சமாதானத்தை இழந்த பிறகு ஆண்டவரை மறந்து போயிடுறாங்க. இந்த சீஷர்கள் மத்தியில அந்த சமாதானம் கெட்டு போனதுனாலதான், பயம் நிறைந்ததுனாலதான் அவர்கள் ஒரு அறைக்குள்ள பூட்டப்பட்டவர்களா இருக்கிறாங்க, அடங்கி கிடக்குறாங்க. ஆண்டவர் அப்பவும் அவர்களை விடல. உயிர்த்தெழுந்தவராய் அந்த அறைக்குள்ள வந்து அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம். இன்றைக்கு தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீங்களும் நானும் இன்றைக்கு சபையில வந்திருக்கிறோம். ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எங்க இருந்தாலும் தேவ சமாதானத்துல நிறைந்தவர்களா இருக்கும். பாருங்க, வேதனை நிறைந்த அவருடைய இருதயத்தை மாற்ற ஒரே ஒரு தெய்வம் தான் வந்துச்சு. வேற யாரும் வரல, வேற யாரும் ஆறுதல் சொல்லல. இவர்களோடு கூட இருந்தவர்கள், இவர்களை பார்த்தவர்கள், இவர்களோடு கூட சேர்ந்தவர்கள் எல்லாமே இவர்களை விட்டு கைவிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர்களை நம்பினது ஆண்டவர் ஒருவர் தான். இப்ப அவரும் அவர் கூட இல்ல. அவர்களுக்குள்ள ஒரு பயம். ஆனாலும் ஆண்டவர் அவர்களை கைவிடல. உலகத்துல எந்த மனுஷனை நம்பினாலும், யாரை நம்பினாலும்
ஒரு நாள் நம்ம கையை விட்டு போகக்கூடியவர்கள். ஆமென். நம்புறீங்களா? ஆமென். ஒரு நாள் நம்மை விட்டு மாறுகிறவர்கள். ஜீசஸ். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் ஹalleluya. என்றும் மாறாதவர். அவருக்குள் இருக்கிற நாமும் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய அடையாளத்தை நம்புங்க. ஆமென். ஆண்டவருடைய உறவை நம்புங்க. ஆண்டவருடைய வசனத்தை நம்புங்க. ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தையை நம்புங்க. ஆமென். ஹalleluya. ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை கண்மூடித்தனமா நம்புகிற குணங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில மாறணும். ஹalleluya. அது ரொம்ப ரொம்ப தப்பு. மனுஷன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அது ஒரு நம்பிக்கைக்குரிய வார்த்தையை யாரும் நம்பிராதீங்க. நான் சில சுவாசம் உள்ள மனுஷனை நம்பாது. ஹalleluya. இது நம்ம சங்கீதத்துல படிச்சோம் இல்லையா? அப்போ மனுஷன் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை மேலானது. அதுதான் நம்மளை உயர்த்தும். பள்ளத்திலிருந்து நம்மளை உயர்த்தக்கூடியது. அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களா நாம் இருக்கணும். எது நடந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடிப்போங்க. 21 வாசிங்க. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். 26 வாசிங்க. மறுபடியும் 8 நாளைக்கு பின் அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த அதிகாரத்துல 3 முறை ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கும், சமாதானம் சமாதானம் சமாதானம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே துளைந்து போன ஒரு காரியம் சமாதானம். இந்த சமாதானத்தை கொடுக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கவே கிடைக்காது. ஹalleluya. பாருங்க, இந்த 3 முறை இதே அதிகாரத்துல 3 முறை சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். இன்னைக்கு சமாதானம் இல்லாம நீங்க வந்திருக்கலாம். வாழ்க்கை என்னவாய் மாறும்? 2025 துவக்கமே இப்படி இருக்கு, முடிவு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்களா? சில இருதயத்துல அந்த கவலை இருக்கலாம். துவக்கமே இப்படி இருக்கு, முடிவு என்னவா இருக்கும்? ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு சமாதானத்தோட இந்த சமாதானத்தோட தான் இந்த வருடத்தை நான் முடிக்க செய்வேன். ஏனென்றால் உன்னை வரைந்தவர் நான் அல்லவா, உன்னை உருவாக்கினவர் நான் அல்லவா, உன்னை திருச்சித்தவர் நான் அல்லவா. நிச்சயமாய் தேவ சமாதானத்துக்குள்ள நான் உன்னை மாற்றுவேன். ஆண்டவரை நம்பி நின்னீங்கன்னா நிச்சயமா ஒரு சமாதானம் இந்த வருட முடிவுகளுக்குள்ளாக நீங்க பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவரை முழுமையா நம்பி நில்லுங்க. வானமே இடிந்து விழுந்தாலும் தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை மாறக்கூடாது. வானமே இடிந்து விழுந்தாலும் சமாதானத்தை கெடுக்கிற காரியம் இந்த உலகத்துல அநேகமா இருந்தாலும் சமாதானத்தை கொடுக்கிற ஒரே ஒரு தெய்வம். இந்த கல்லை நான் எப்படியாவது இங்க மாத்தி என்ன நான் வந்து சரி செய்துட்டா என் வாழ்க்கையில சமாதானம் வந்துடும். இல்ல, இயேசு உயிருள்ள தேவனை தவிர நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஒருவரும் இல்லை. ஆமென். மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்த உடனே சமாதானம் இல்லாத சீஷர்களிடத்துல வந்து சொல்ற ஒரு வார்த்தை, உனக்கு சமாதானம். ஏன் சமாதானம் இல்லாம இருக்கிற? உன்னை விட்டு நான் மாறிட்டேன்னு நினைக்கிறியா? உன்னை விட்டு ஒரு நாளும் மாறாதவர் இயேசு ஒருவர் தாங்க மாறாதவர். அவரை நம்பி நில்லுங்க. என் வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதம் கிடைக்கலையா, கவலைப்படாதுங்க. தாமதமானாலும் தரமாய் வரும். தாமதமானாலும் தரமாய் வரும். அதுல எந்த ஒரு ஒரு குறைவு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இயேசு கிட்ட கிடைச்சுச்சுன்னா குறைவில்லாத ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு நான் உண்மையா சொல்றேன், மகிமையா சொல்றேன். இயேசுவிடத்துல நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா அது குறைவில்லாத ஆசீர்வாதம். மனுஷனிடத்துல பெற்றுக்கினா அது குறைவுள்ள ஆசீர்வாதம், குறைவுள்ளது. ஆனா இயேசுவிடத்துல பெற்றுக்கொள்ளுங்க, குறைவே இல்லாத ஆசீர்வாதத்தை தருவார். ஆண்டவரை நம்புறதை தவிர நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு வேற எந்த வழியுமே இல்ல பாஸ்டர், ஒரே வழிதான் இயேசு. இயேசுவை தவிர வேற எந்த ஸ்கோப்பும் கிடையாது, வேற எந்த வழியும் இல்லை. ஆமாங்க, இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களையும் பாருங்க, ஆண்டவரை நம்பி நின்றதுனால ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை அவங்க பார்த்தாங்க. நீங்கள நானும் ஏன் அந்த மகத்துவத்தை பார்க்க முடியாது? 100 வருஷம் குழந்தையே இல்லாத ஆபிரகாம் காத்திருந்தான். அவன் காத்திருந்ததுனால அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மிகுதியாய் எண்ணவே முடியல, எண்ணவே முடியல. இன்னைய வரைக்கும் எண்ண முடியல, பெருகிட்டே இருக்கு ஆபிரகாமின் சந்ததி.
அப்படிப்பட்ட சந்ததியில வந்த நாம ஆண்டவர் வெறுமையா விட்டுருவாரா? ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். குறைவா இருந்தாலும் நிறைவான ஆசீர்வாதம் ஏதாவது எழுதி வச்சுக்கோங்க. இந்த வருடத்தை நீங்க நிறைவா தான் முடிப்பீங்க. நிறைவா முடிக்கவே மாட்டீங்க. இந்த வருடத்தை நீ நிறைவா முடிப்பமா. ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற பலனை தருவார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்துல நிறைவான ஆசீர்வாதம் உண்டு, சமாதானத்தின் ஆசீர்வாதம் உண்டு, மகிமையின் ஆசீர்வாதம் உண்டு. என் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார்னா குறைவே இல்லாத ஆசீர்வாதம். ஆண்டவரிடத்துல எதை வேண்டிக் கொள்ளுறீங்களோ அது அப்படியே நிறைவேற்றுகிற பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 85 வாசிங்க. 85:8 வாசிங்க. சங்கீதம் 85:8 வாசிங்க. கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிக்கெட்டு திருப்பார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எழுதினவங்க யாருன்னா கோராகின் புத்திரர்கள். கோராகு யார் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு நெருக்கத்தை உண்டாக்கினவன். யாரு? கோராகு வந்து இஸ்ரவேலர்களுக்கு நெருக்கத்தை உண்டாக்கினவன். இஸ்ரவேல் சந்ததி பூமியில் வாழக்கூடாதுன்னு நினைச்சவன் கோராகு. கோராகு வந்து பயங்கரமான ஒரு யுத்தர். அவன் பாத்தீங்கன்னா ஆண்டவரை யாரெல்லாம் நேசிக்கிறாங்களோ, ஆண்டவரோடு கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள முறியடிக்கிறது அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் கோராகு மாண்டு போனான். அவன் எப்படி மாண்டு போனான்னா, யுத்தத்தில் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய கோபம் மிகுதியாய் மாறியதுனால அந்த யுத்த காலத்துல கோராகுடைய அநேக சேனைகள் வந்து நிக்குது. அந்த நின்ற பொழுது கோராகு நின்ற இடம் பூமி பிளந்து கோராகுடைய அந்த எல்லா மனிதர்களும் மாண்டு செத்து போனார்கள். ஆனால் அந்த கோராகின் சந்ததியில் எழுப்பப்பட்ட அவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பிடிச்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல வாழக்கூடாதுன்னு நினைச்ச கோராகு எங்க? ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற கோராகின் புத்திரர்கள் எங்க? இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் வசனம், கர்த்தாவே உமது தேசத்தின் மேல் பிரியமாய் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். யாரு சொல்றது? கோராகின் புத்திரர் சொல்ற. ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. ஆண்டவரை ஆராதிக்க கூடாதுன்னு நினைச்ச கோராகின் புத்திரர் சொல்றாங்க, நீர்தான் பெரியவர். ஹல்லேலூயா. நீர்தான் சிறந்தவர், நீர்தான் மகத்துவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும், அந்த 8வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்டேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவரை தேடுகிற பரிசுத்தவான்களுக்கு சமாதானம். யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். ஆண்டவரை தேடுவீங்கன்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க பரிசுத்தமா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருப்பீங்கன்னா, ஆண்டவர் ஒருவரா என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்புவீங்கன்னா, எனக்கு ஒரே வழி ஆண்டவர் ஒருவர் தான் நீங்க நம்புவீங்கன்னா, இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. உங்களுக்கு மன நிம்மதி, மன ஆறுதல் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லமையானவர். ஹல்லேலூயா. எத்தனை கோராக உங்க வாழ்க்கையில வந்து சமாதானத்தை கெடுக்க நினைச்சாலும் என் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லமையானவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கோராகை போல நிறைய மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். சொந்த ஜனமே நீ வாழவே கூடாதுன்னு நான் நிறைய தெய்வத்தை வேண்டுகிறேன். ஒரு அம்மா என் காது படவே பேசுறாங்க. என்ன இல்ல, அவங்களுடைய உறவுகளை என்ன நடந்தாலும், ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது, என்ன நடக்கட்டும், அவ வாழவே கூடாதியா, அதுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். இதுவா மனுஷனுடைய ஆண்டவர் இதையா சொல்லி கொடுத்தார்? உன் சத்ருவ பாருங்க. அந்த அம்மா சொல்லிட்டு அடுத்தது என்கிட்ட வந்து என்ன கேட்டாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்க. இப்ப நான் எதுக்காக ஜெபிக்கிட்டோம் ஐயா? அந்த அம்மா ஐயா அவன் எனக்கு ரொம்ப தொல்லை பண்ணான், நான் வாழவே கூடாதுன்னு நினைச்சா நான் சும்மா விடுவேனா? அவ்வளவு வாழக்கூடாதுன்னு நான் தீர்மானம் வச்சிருக்கேன், அதுக்காக நான் எந்த இலைக்காக போவேன்னு சொல்லிட்டு அடுத்தது என்கிட்ட வந்து கேட்டது, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். இப்ப நான் எதுக்காக ஜெபிக்கிட்டோம்? ஆண்டவரே இந்த அம்மா நினைத்த நினைவுகளை நீங்க தீர்மானமாய் ஆசீர்வதின்னு சொல்லி ஜெபிக்கிட்டோமா, இந்த அம்மாவை மாற்றுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிட்டோமா? நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் கண்ணை திறக்கமான்னு. நீங்க மற்ற மனிதர்களை
வாழ வைக்கணும்னா தான் ஆண்டவரத்தை தேடி வரணும். மற்ற மனிதனை கெடுக்கிறதுக்கு இது இடம் இல்ல, அதுக்குன்னு ஒரு ஆள் உங்க பக்கத்திலே இருப்பாரு, அவர் கேளுங்க, அவர் வருவார் உடனே அப்படின்னு. யாரு பாஸ்டர்? உங்களை மாதிரியே ஒருத்தர் இருப்பாருமா, அவருதான். யாரு பாஸ்டர்? பிசாசுமா, அவன் தான் அதெல்லாம் செய்வான். ஒருத்தன் வாழக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஆள் அவன் தான். அவனை கூப்பிட்ட உடனே வந்து ஹெல்ப் பண்ணுவான். ஏசு வரமாட்டாருமா, போயிட்டோமா அப்படின்னு. ஆண்டவர் திக்கற்றவர்களுக்கும் சகாயராயிருக்கிறார். ஆண்டவரை புறக்கணிச்சவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். காட்டி கொடுத்தவன், கன்னத்துல அரைஞ்சவன், காலில் எட்டி உதைச்சவன், செத்துட்டியான்னு சொல்லி ஈட்டியில குத்தி பார்த்தவன் கூட ஆண்டவர் சொன்னாரு, இதாவே இவர்களை மன்னி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு. அவங்க அடுத்த வார்த்தை சொல்லும் போது அவர் நினைவுகள் என்னவா இருந்ததா, நம்மள எல்லாரையும் 7 மாத குழந்தைகளாவே பார்த்தார். தாங்கள் செய்வது அறியாமல் இருக்கிறாங்க. நமக்கு தெரியாதா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லாவற்றையும் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், புத்திமான்கள், ஞானிகள், மேதாவிகள், படிப்பாளிகள், திறமசாலி எல்லா பேரையும் எடுத்து நமக்கு ஆண்டவர் ஒரு பேரை கொடுக்கிறாரு. அவர்கள் செய்வது அறியாம செய்யறாங்க, மன்னிச்சிருங்க. இதுதான் இயேசுவின் குணம். இந்த குணத்தை சமாதானத்தை கண்டிப்பா பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உபத்திரவம் பண்றவங்களுக்கு கூட நீங்க நன்மை செய்து பாருங்க, சமாதானம் உங்க வீட்டுக்காரங்க தட்டும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சமாதானம் வராம இருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாது, அடுத்தவங்க வாழக்கூடாது, அடுத்தவங்களை கெடுக்கணும், அடுத்தவங்களை எதையாவது ஒண்ணு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்தா எப்படி சமாதானம் வரும்? பாதி நேரம் அதுலயே போயிடும். பிளான் பண்ணியே போயிடும். அது அல்ல கிறிஸ்து வாழ்க்கை. நான் கெட்டு போனாலும் நீ நல்லா வாழணும், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். இதுதான் சமாதானத்தை கொடுக்கும். ஹல்லேலூயா. இதுதான் கோராகின் புத்திரர்கள் செய்தார். இஸ்ரவேல் அழிக்கணும்னு நினைச்ச கோராகின் புத்திரர்கள் தேவ சமூகத்துல நின்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுறாங்க. அதுல 2வது வசனத்தை வாசிங்க. உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறீர். ஆண்டவருக்கு விரோதமா செய்த பாவத்தை எல்லாம் நீங்க மன்னிக்கிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமா செய்த பாவம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேகரை மன்னிக்கிறவர்களா இருக்கணும். அநேகரை மன்னிப்பு. நான் ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், மன்னிப்பு கேட்கிறவட நீ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உன்னை மன்னிக்க மாட்டேன் அதை சொல்லாதீங்க. நீ என்னை வந்து அத்தனை முறை என்னை அலட்டினாலும் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இந்த குணம் கிறிஸ்து உடையவனுக்கு வரவே கூடாது. அப்படி வந்துச்சனாவே நான் கிறிஸ்தவன் அல்ல, கிறிஸ்துவை அல்லாதவன். ஹல்லேலூயா. கிறிஸ்து அல்லாதவன். யாராவது ஒருத்தர் உங்களை மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களை மன்னிச்சிருங்க. மன்னிப்பு கேட்கிறவனை விட மன்னிக்கிறவன் சிறந்தவன். ஹல்லேலூயா. என் உயிரே போனாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் இதை சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜீவனை விடும்போது கூட மன்னித்தார். ஹல்லேலூயா. அவருக்கும் நமக்கும் வித்தியாசம் என்ன? அவருடைய பிள்ளைகளா இருக்கிறனா நமக்கு அந்த மன்னிக்கிற குணம் வரணும். சமாதானம் வரணும்னா அநேகரை மன்னித்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க, இழந்து பாருங்க. கர்த்தர் சமாதானத்தை கொண்டு வந்து நம்ம கையில சேர்ப்பார். சின்ன சின்ன காரியத்திற்கு கூட இன்னைக்கு நம்ம விட்டு கொடுக்காம வாழறோமே, ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே அப்படியே ஸ்டெபனா நிக்கிறோமே. நம்ம இருதயத்துக்கும் ஆண்டவருடைய இருதயத்துக்கும் என்ன? நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தயவாய் சொல்றேன், ஒரு நாளும் நம்ம இருதயத்துல பகையை வளர்த்துக் கொள்ளாதீங்க. பகையை வளர்த்துக் கொள்ளாதீங்க. ஒவ்வொருவருக்குள்ள நம்ம சமாதானத்தை விதைக்கிறவர்களா இருக்கணும். தேவனுடைய புத்திரர்களா நம்ம வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மல்கியா 2:5 வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:5 வசனம். பழைய ஏற்பாடு கடைசியில பாருங்க. அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். ஹல்லேலூயா. மல்கியாவை கொண்டு அந்த தேசத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விளம்பின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, அது மறுபடியும் படிங்க சிஸ்டர். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கையை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. ஆண்டவர் நம்மோடு கூட பண்ணின உடன்படிக்கை எப்படிப்பட்டதா? ஜீவனுக்கு ஏதுவானது, அது சமாதானத்துக்குரியதாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணிருக்க, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். இன்னைக்கு நான் வேணாலும் எழுதி கொடுக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணது உண்மைனா நீங்க சமாதானத்தோடு வாழ்வது உண்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட புதிய ஜீவனை கொடுத்தது உண்மைனா
அந்த சமாதானத்தை பார்க்கிற வரைக்கும் ஜீவன் போகாமல் இருப்பது உண்மை. ஆமென். நிச்சயமாய் ஒரு நாள் சமாதானம் நம்ம வீட்டுக்குள்ள நிறைவா இருக்குங்க. அல்லேலூயா. இன்னைக்கு தாமதம் ஆவதற்கு காரணம் என்ன? இன்னும் நாம அதிகமா ஆண்டவரோடு நெருங்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறேன். அதிகமா இன்னும் நான் நெருங்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். ஆண்டவர் தாமதமா இருப்பதற்கும் காத்திருப்பதற்கும் ஒரே காரணம், நீ இன்னும் அதிகமா என்ன நெருங்கணும். அல்லேலூயா. யோபுக்கு வந்த துன்பம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த வைராக்கியமான வார்த்தை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை யோபுவின் வாழ்க்கையை தடம்புரள செய்தது. அல்லேலூயா. நான் வாசிக்கும் போது கடைசியா அவன் முடிக்கிறான். அந்த வார்த்தையை முடிக்கும் போது யோபுவின் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த ஆசீர்வாதம். அதுக்குள்ள வசனத்தை நீங்க நுழைஞ்சு பாருங்க. அவன் எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருப்பான், எல்லாரையும் மன்னிச்சிருப்பான், எல்லாரையும் மனமகிழ்ந்து பேசியிருப்பான். அல்லேலூயா. அவனை வந்து விசாரிக்க வந்த நலம். இப்ப நம்மள யாராவது பார்க்க வந்தாங்க, நம்ம நசல் கொண்டிருக்கிறோம், வியாதி போட்டிருக்கிறோம், வேதனை பட்டிருக்கிறோம். யாராவது ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்து, அடா பாவி அப்பதான் சொன்ன பாத்தியா வந்துச்சா பட்டியா அப்பவே சொன்ன கேட்டியான்னு யாராவது நமக்கு சொன்ன, டேய் என்னை பார்க்க வந்த ஒரு நல்ல வார்த்தையை சொல்ல மாட்டியா, சொல்லுவோமா இல்லையா? யோபுக்கு தான் நடந்துச்சு. விசாரிக்க வந்த நண்பனே அவனை குறை சொல்லிட்டு போறான். நீ ஏதோ பண்ணிருப்ப அதான் வந்துச்சு, நீ எதையோ செஞ்சிருப்ப அதான் வந்துச்சு, தேவனுக்கு விரோதமா எதையோ நீ பண்ணிருக்கிற அதான் வந்துச்சு. இப்படி சொல்லும் போது அவன் இருதயம் கலங்குச்சுதான். ஆனாலும் அந்த நண்பர்களுக்காக தன் இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல கொடுத்தான். தன் சிநேகிதருடைய சரீரங்களையும் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க. தன் சிநேகிதனுக்காக ஜெபித்த ஜெபம் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினது. ஒவ்வொருவருக்காக ஜெபிங்க. எனக்காக என் குடும்பத்திற்காகவே நிப்பாட்டிடாதீங்க ஜெபத்தை. அடுத்த எல்லாம் இருக்கு. பக்கத்துல வீட்டுல இருக்கிறாங்க, தொலைவா இருக்கிறாங்க, எவ்வளவு தேசம், எவ்வளவு மக்கள் மனுக்குளம் இருக்கு. நீங்க அழிந்து போகிற ஜனங்கள் அநேகமா இருக்கு. அநேகருக்காக ஜெபிங்க. உங்க சமாதானம் பணம் கொடுத்து வாங்க வேண்டாங்க, ஜபத்தை கொடுத்து வாங்க. அல்லேலூயா. பணத்தை கொடுத்தா சமாதானம் வராது, ஜபத்தை கொடுத்து பாருங்க, சமாதானம் தரும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நான் சொல்றேன் சார், யாரெல்லாம் இன்னைக்கு குழந்தை பாக்கி இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களுக்காக எல்லாம் ஜெபிங்க, உங்களுக்கு கர்த்தர் குழந்தை. வேற எந்த செலவும் பண்ண வேணாம். செலவில்லாத ஒரு ஆசீர்வாதம் இயேசு தான் கொடுக்க முடியும். அல்லேலூயா. செலவில்லாத ஆசீர்வாதம் இயேசு தான் தர முடியும். இன்னைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, எழுதி வச்சுக்க, யாராருக்கெல்லாம் குழந்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் ஜெபித்து பாருங்க, உங்க கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் தரும். ஜபத்தின் தந்திரம். ஜபத்தில் இருக்கிற ஒரே தந்திரம், மத்தவங்களுக்காக ஜெபித்தா நாம ஆசீர்வாதமா இருக்கும். நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் அதுதான். அல்லேலூயா. கோச்சிக்காதீங்க சிஸ்டர், ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன். உங்களுக்கு ஆண்டவர் முதல்ல ஒரு வாக்கு கொடுத்தாரா? நான் வாக்கு கொடுத்தாருங்க. நான் உங்களுக்காக அதிகமா ஜெபிச்சேன், ஆண்டவர் உங்களுக்கு முன்னால எனக்கு கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாரியா? முதல்ல அவங்க வீட்டுல கால் வைக்கும் போது ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. உங்களுக்கு ஒரு 4 சக்கர வாகனத்தை நான் கொடுப்பேன். உண்மையா சொல்றேன், நீங்க ஜெபிச்சீங்களோ இல்லையோ, இன்னைய வரைக்கும் நேற்று 2 மணி ராத்திரில கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கும் போது சீக்கிரமா ஒரு 4 சக்கர வாகனத்தை ரொம்ப கஷ்டப்படுறேன். உண்மையா சொல்றேன், அப்பதான் அந்த யோபுவின் சிந்தை எனக்கு வந்தது. மத்தவங்களுக்காக நம்ம ஜெபித்தா நிச்சயமா அல்லேலூயா. ஜெபித்து பாருங்க, மத்தவங்களுக்காக ஜெபித்து பாருங்க, உங்க கதவு திறக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா செய்வார். அல்லேலூயா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, பக்கத்து வீட்டுல யாரு அருளையாக்காக ஜெபிக்கிறோம், அருளையாக்கு ஒரு கார் கொடுங்க ஆண்டவரே, உங்களுக்கு சீக்கிரம் வந்துரும். மத்தவங்களுக்காக ஜெபிக்க போறாரு, அருளையாக்கு கார் வரப்போகுது. அல்லேலூயா. இதுதான் ஜெபத்தின் தந்திரம். அல்லேலூயா. தனக்காக வாழாமல் பிறனுக்காக வாழ்ந்தவர் தான் இயேசு. உலகத்துல வருவதே அதற்காக தான் வந்தார், தனக்காக அல்ல. பிறருக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு சுயநலமான ஜெபம் தான் ஆசீர்வாதத்துக்கு தடை. நான் இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, சுயநலமான ஜெபம் தான் இன்னும் ஆசீர்வாதத்தை முன்னோக்கி கொண்டு போகல. மத்தவங்களுக்காக ஜெபித்து பாருங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜெபித்து பாருங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபித்து பாருங்க, உங்க வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதம் அளவே இல்லாமல் இருக்கும். அல்லேலூயா. இந்த தந்திரத்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளணும். ஆமென். நான் அதை கற்றுக்கொண்டதுனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் மகிமையாக கொடுத்துட்டார். ஆமென். இந்த சபையை அத்திபாரம் போடும்போது நான் ஒரு சபைக்காக ஜெபித்தேன், திருவள்ளூர் பகுதிக்காக. அப்ப நான் ஜெபிக்கும் போது
திருவள்ளூர் பகுதியில் வந்து அப்போ சங்கீதையெல்லாம் வந்து ப்ரேயருக்கு வர போகிறாங்க. அப்போ நான் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே திருவள்ளூர் பகுதி எப்படியாவது நீங்க அஸ்திபாரம் போடணும்னு ஜெபித்த ஒரு வாரத்துல இந்த பில்டிங் அஸ்திபாரம் போட்டு எப்படியாவது அந்த சபை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசம் 40 நாள் பாஸ்டிங்ல தான் இந்த செவர்களை கர்த்தர் எழுப்பி ஜெபிச்சுட்டு இருக்கிற கர்த்தர் அற்புதங்களை தாமதமானாலும் கர்த்தருடைய அதுல 5வது 6வது வசனத்தை படிங்க. மல்கியா 6. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். சொல்லுது சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயில வேத வசனத்தை தவிர வேற எதுவும் வரக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பேசுற வார்த்தை சத்திய வேதம் அவன் வாயில இருந்து. யார் வாயில? மல்கியாவுடைய வாயில ஒவ்வொரு நாளும் சத்திய வேதம் இருந்துச்சு. அநியாயம் அவனுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில சத்திய வேதத்தை தவிர நிறைய பேருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நான் அநேக இடத்துல பாக்குறேன், வேதத்தை தவிர மீது எல்லாம் அவருடைய வாழ்க்கையில எல்லாம் பார்த்தோன்னா வேதத்தை புறம்பான காரியங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மா இன்னும் கூட நான் நிறைய டைம் சொல்லி இருக்கிறேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு சொல்லிட்டேன், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆண்டவரை துதிச்சு பாடுறீங்க, ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்க ஒரு நாளும் உங்களுடைய பக்கத்து வீட்டுக்கார அக்கத்து வீட்டுக்கார தவறா பேசக்கூடாது. ஒரு நாள் காய்கறி வாங்க போனாங்க, ஒரு பழக்கடையில நிக்கிறாங்க, பழம் வாங்குறாங்க, காசு கொடுத்து அந்த பழக்கடைக்கார ரேட்டு கம்மி பண்ணி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த பழத்தை தூக்கி அவன் மேலே போட்டு உன் வியாபாரம் நாசனமா போயிருந்து சொல்லிட்டு வர கிறிஸ்தவ பெண்மணி. மனசு ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. அப்படியே வாங்கின பழத்தை அவன் மேல போட்டு உன் வியாபாரம் நாசனமா போயிடும். யாரு சொல்றா? அந்நிய பாஷையில பேசுற சகோதரி. எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய காரியம் ஐயா. இந்த வேதம் சொல்லுது பாருங்க, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்துச்சான், அநியாயம் வாழ்க்கையில இல்ல. அநியாயமோ துரோகமோ பிரச்சனை எல்லா விதமான சிந்தைகள் கெட்ட சிந்தனை நம்ம வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் நிச்சயமா வீட்டை தேடி வராது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போது கூட சத்திய வார்த்தையா பேசணும். ஒரு வார்த்தை ஒருத்தர் கிட்ட நம்ம பேசணும்னா வசனம் வந்துடணும், நம்ம பார்த்து சொல்லணும். எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு வசனத்தை சொல்லிடுறீங்களே, அதுதான் இயேசுவின் அடையாளம். நீ இயேசுவின் அடையாளம் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய வசனத்தை வச்சுதான் சொல்ல முடியும். நீ நடந்து கொள்ளுகிற நடத்தி வச்சுதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. நம்ம பாருங்க, பழத்தை வாங்கி அவன் மேல போட்டுட்டு, இதை நான் எதர்ச்சியா பார்த்ததுனாலதான் அந்த அம்மாவுடைய குணங்கள் எனக்கு தெரிஞ்சது. வாங்கி போட்டுட்டு அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை, உன் வியாபாரம் நாசனமா போயிடும். இதுவா கிறிஸ்துவின் அடையாளம்? ஆண்டவர் ஒருவரையும் சபிக்கலையே, ஆண்டவரை நிந்தித்தவரை கூட ஆண்டவர் வாழ்த்தினார், ஆசீர்வதித்தார். ஆமே. நீங்கள நான் ஏமாத்துறங்க, அவர் வழியில வருகிற நீங்கள நான் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும், சபிக்கிறவர்களாய் மாறிடக்கூடாது. சாபம் கொடுக்கிறதுக்கு நாம் ஆட்கள் அல்ல. அல்லேலூயா. அதே போல இந்த விமர்சனம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் இன்னைக்கு இந்த யூடியூப்ல பார்த்து மண்டை வடிக்குது. விமர்சனம் அது ஒரு வேலையா வச்சுட்டு செய்யறது தவறான ஒரு. முடிந்த அளவுக்கு ஜெபிங்க. ஜெபத்துல தவிர ஒரு மனுஷனை நீதி உள்ளவனாய் மாற்ற வேற எந்த வழியும் கிடையாது. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது பாருங்க, அவன் வாயில வேத வசனம் இருந்துச்சாம். அடுத்தது அவன் வாழ்க்கையில அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆண்டவரோடு கூட சமாதான உடன்படிக்கை செஞ்சான், அநேகர் ஆண்டவருக்குள்ள திருப்பினான். எப்போ? ஆண்டவரோடு சஞ்சரிப்பு என்பது ஆண்டவரோடு கூட நடக்கிற அந்த உறவு. எப்போதும் சஞ்சரிப்புக்கும் பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சஞ்சரிப்புனா ஒவ்வொரு நிமிஷமும் விடுகிற மூச்சு காற்று கூட ஆண்டவருடைய பேரை சொல்லணும். ஏனோக்கு ஆண்டவரோடு சஞ்சரித்தான். அதுல ஆங்கில வார்த்தை சொல்றோம், ஏனோக் வாக் வித் காட் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல சொல்லுவோம் ஏனோக் ஆண்டவரோட சஞ்சரித்தான் அப்படின்னு இருக்கும். அதே ஆங்கில வார்த்தை ஏனோக் ஆண்டவரோட வாக் வித் காட் அப்படின்னு இருக்கும். ஆண்டவரோட நடந்தான் அப்படின்னு இருக்கும். அவன் ஆண்டவரோட சஞ்சரித்ததுனால, ஆண்டவரோட நடந்ததுனால மரணம் காணாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டான். அல்லேலூயா. மரணம் காணாமல் எடுத்துக்கொண்ட 2 பேர் யாராரு? மரணத்தையே பார்க்கல, ஆனா 2 பேர் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாங்க. ஒன்று எலியா, 2 ஏனோக். மரணத்தையே பார்க்காத ஒரு தேவ மனிதன்.
அல்லேலூயா. மரணத்தையே பார்க்காதவர்கள். இந்த ஆசீர்வாதம்லாம் எனக்கு அதை படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்படியே சொல் காட்டுற மூலமா எலியா அப்படியே வானத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அப்படியே ஏனோக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாராம். பின்னாடி இருக்கிறான், சரித்திரம் சொல்லுது. ஏனோக்கு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. பின்னாடி சில மனிதர்கள்லாம் வராங்க. திடீர்னு ஏனோக்கு காணாமல் போயிடுறாரு. எல்லாம் தேடுறாங்க, ஏனோக்கு எங்க? அவன் மரணம் காணாமல் ஆண்டவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும். ஆண்டவரோடு நடந்தாதான் அந்த சந்தோஷம். அல்லேலூயா. நம்முடைய பாதி வாழ்க்கை எங்க இருக்கு? உலகத்திலே தான் சுத்திட்டு இருக்கு. உலகம், உலகத்தின் காரியம், பணம், பொருள், ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுதந்திரம். இன்னைக்கு ஒரு நிலம் வாங்கினா அடுத்த நிலம், அடுத்த வீடு, இன்னைக்கு நிறைய பேருக்கு இடம் இல்லை. அவுட் ஆஃப் ஏரியாவில் போன்ட்டான். கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கான், சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களாம் அவுட் ஆஃப் ஏரியா போய் ஆகணும். ஏன்னா இப்போ அங்கே இடம் இல்லை. கால்வாயை திறக்க முடியல, பாதாள சாக்கடையை திறக்க முடியல. எல்லாரையும் அவுட் ஆஃப் ஏரியாவுக்கு அனுப்புறான். ஒரே ஆளு 35 பிளாட் வச்சிருக்கான் ஒரே தெருவில். யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். அப்ப இது எது மேல ஆசை? பணம். அவன் சொல்றான், இது இருந்தா நாளைக்கு ரேட் ஏறும், ரேட்டு அதிகமாயிருச்சுன்னா நான் ரேட் ஏறதுக்கு விற்பேன். இல்ல, வாடகை வீடு கட்டி வித்துட்டே இருப்பேன். பணத்து மேல பணத்தையே சேர்த்து 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 எது சேர்க்கும்? கடைசியில் வியாதியும் வேதனையும் தான் சேரும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. எதையும் அளவுக்கு மிஞ்சி போகாதீங்க. ஆனா வேத வசனமும் ஜபமும் அளவுக்கு மிஞ்சி போனாலும் ஜபத்தையும் வேத வாசிப்பையும் தவிர வேற எதையும் உங்க வாழ்க்கையில் அளவுக்கு மிஞ்சி வச்சுக்காதீங்க. ஜபமும் வேத வாசிப்பும் உங்க வாழ்க்கையில் அளவுக்கு மிஞ்சி இருக்கா? அது உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும். மனமும் பொருளும் அளவுக்கு மிஞ்சி இருந்தா வியாதியை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும், உபத்திரவத்தை கொடுக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம நம்முடைய பேசுகிற வார்த்தையும் நம்முடைய வாழ்க்கையும் ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும். ஒரு விஷயம் சிந்தித்து பார்க்கணும். நான் எப்படி இருக்கிறேன்? என் வாழ்க்கை, என் பேச்சு, என் நடை, என் உடை, பாவனை ஆண்டவரை பிரதிபலிக்கிறேனா? ஆண்டவரை எனக்குள்ள என் நிமித்தமா யாரும் சொல்றாரு, என் மகிமையை உன் நிமித்தமா இந்த பூமியில நான் விளங்க செய்வேன். அவர் மகிமையை என் நிமித்தமா இந்த பூமியில விளங்கணும்னா அதுக்கு நான் தகுதி உள்ள பாத்திரமா நான் இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பு சகோதரியர், அந்த சாட்சி கேட்டு கரெக்டான நான் படிச்சது 2 மாமியார்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், அவங்க சரீரத்துக்காக. இந்த குணம் தான் உங்க வாழ்க்கையில நன்மையை திறக்க போகுது. பாருங்களேன், என்னையும் சொல்றேன், இந்த ஜெபங்கள் ஒரு சாட்சி தான். நான் நிறைய இடத்துல சாட்சி சொல்லுவேன், நிறைய இடத்துல சாட்சி சொல்லுவேன். உண்மையே சொல்றேன், இதுதான் உண்மையுள்ள ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கதவை திறந்திருக்கிறார். அல்லேலூயா. இருதயத்தை கர்த்தர் அறிவார். நம்ம ஆண்டவர் எந்த நோக்கத்திற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை நாம நிறைவேற்றோம். புதிய ஏற்பாடு ஆண்டு சொல்றாரு பாருங்க, ஒவ்வொருவரையும் நீ சிநேகிக்கணும், உன்னை நேசிப்பதை போல பிறனை நேசி. இதுதான் உண்மையுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை. உன் வாயில வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் கிறிஸ்துவ வார்த்தையான ஆண்டவருக்குரிய வசனமா இருக்கணும், வேத வசனமா இருக்கணும். 2 பேர் கிட்ட நீங்க நல்லா இருக்கிறீங்களான்னு சொல்லும் போது கூட வேத வசனத்தை சொல்லுங்க, அடுத்த வார்த்தை வேத வசனத்தை சொல்லுங்க. ஒரு அம்மா சொன்னாங்க என்கிட்ட நேற்று ஒரு விஷயம். எங்களுக்கு எங்க மாமியார் வீடு கொடுத்துட்டாங்க. வீடு கொடுத்து எங்க மாமியார் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ எங்க மாமியார் என்ன சொல்றாங்க, நீ வீட்டு விட்டு வெளியே போ அப்படின்றாங்க. சொந்த பிள்ளையே வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க. மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. எங்க போறதுன்னு தெரியல. கேட்டா இது என் வீடு. மாமியாருக்கு எதுக்கு அவ்வளவு சொத்து? பிள்ளைங்களுக்காக நீ ஏற்று வச்சாச்சு. இப்ப அந்த பிள்ளைங்களும் வெளியே போய் சொல்லிட்டேன்னா நாளைக்கு அந்த சொத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்? அதனால தான் ஐயா எனக்கு என்ன தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு கடன் வாங்கி ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டிடலாமா? மனுஷங்களே இப்படிதான் இருக்கிறாங்க. அதான் ஒரு வாசனத்தை சொன்னேன், நாசில சுவாசம் ஒரு மனுஷனை நம்பாமா. கடவுளை நம்ம ஆண்டவர் ஒருவர் தான் உனக்கு வழி வாசலை திறப்பாரு. கடனை வாங்கி பிளாட்டை வாங்கணும்னு நினைக்காது. ஆண்டவர் கையில் ஒப்புக்கொடு, ஜெபம் பண்ணு, ஆண்டவர் அதுக்கேற்ற வழி உனக்கு திறப்பாரு. ஆண்டவர் திறக்காத வழி எதுவுமே இல்லையா. அல்லேலூயா. பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர், துவக்கமும் முடிவும் ஆனவர். நம்ம வாழ்க்கையில் துவக்கமும் அவர் தான், முடிவும் அவர் தான். வாழ்ந்தாலும் அவரை சார்ந்து வாழும், செத்தாலும் அவரை சார்ந்து
கர்த்தருடைய சமூகத்துல வைராக்கியமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போவீங்க. ஹalleluya. அந்த நிச்சயத்தோட இருங்க. இன்னைக்கு நான் செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போவேன், அந்த நிச்சயத்தோட இருக்கணும். நான் செத்தா போனா போக மாட்டானே தெரியலனாவே நீ எங்கேயும் மிஸ் ஆகுறன்னு அர்த்தம். ஹalleluya. சபையிலே வந்து நீ அந்த வார்த்தை சொன்னேனா, ஓ அப்போ என் சிந்தைய நான் இங்கதான் இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆளு எங்கேயோ இருக்கிறார். ஹalleluya. இப்போ உண்மையா நான் சொல்றேன், இப்ப நீங்க செத்த யாரோ ஒரு பாஸ்டர் வந்து உங்களுக்கு கேக்குறாங்க, இன்னைக்கு நீ செத்த எங்கேயா போவ, நான் பரலோகத்துக்கு போவேன் பாஸ்டர் சொல்றவங்க உண்மையான கிறிஸ்துவன். அவர் கேட்கும் போது நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா பாஸ்டர் புரிஞ்சுக்குவாரு, நம்மால எங்கேயும் மிஸ் ஆகுது. ஹalleluya. அந்த கிறிஸ்தவர்கள் நாம் அல்ல. ஹalleluya. மெய்தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள். ஆமென். மெய்யான மெய்தேவனை ஆராதிக்கிற கிறிஸ்தவர்கள். அவர் உயிருள்ள தேவன். ஆமென். இன்னைக்கு கேட்டாலும் சொல்லணும், நான் ஆண்டவருக்குள்ள இருப்பேன், ஆண்டவர் நான் போற வழி சரியான வழி, அநியாயம் இல்ல, அக்கிரமம் இல்ல, என் வாயில துரைத்தனம் இல்ல, நான் பேசினாலும் ஆண்டவருடைய வார்த்தை தான் பேசுறேன். இந்த தைரியத்தோடு இருங்க, பரலோக ராஜ்யம் நமக்காக. இந்த விஷயம் சொல்லும் போது ஒரு அம்மா சொல்லும் போது எனக்கு ஞாபகம், ஒரு பாஸ்டர் அம்மா, அவர் வந்து அந்த சபையில தான் நடக்குது, அவங்களுடைய சர்ச்சை தான் நடக்குது, அந்த சர்ச்சை தான் அந்த மீட்டிங் நடக்குது. பாஸ்டர் அம்மா யார் அவங்க? பாஸ்டர் அம்மா வெள்ளை சாரியை கட்டி இருக்கிற பாஸ்டர் அம்மா. கலர் சாரியே போட மாட்டாங்க, வெள்ளை சாரி தான் போடுவாங்க. அவ்வளோ வைராக்கியமா இருக்கிற பாஸ்டர் அம்மா. சரிங்களா? எல்லாம் கீழே நின்று மேலே ஆராதனை நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தர் வந்து இங்க பாடல் வேலையை நடத்தணும், அவர் கீழே இருக்கிறார், எங்களோட கூட கீழே இருக்கிறார், கவனமா கவனிக்கணும், எங்களோட கூட கீழே இருக்கிறார். பாடல் வேலை நடக்கும் போது, ஆராதனை முடியும் போது பாடல் வேலையை அவர் நடத்த போறாரு. அப்படி நடத்தும் போது உடனே வந்து அங்க இருக்கிற பாஸ்டர் மைக்கில் சொல்ற, இந்த அம்மாவுடைய பிள்ளை, இந்த அம்மாவுடைய பிள்ளைய சொல்றாரு, ஐயா வந்து இப்ப பாடல் வேலையை நடத்துவாங்க, தயவாய் கொஞ்சம் வாங்க அப்படின்னு. உடனே பக்கத்துல இருக்கிற, என் பக்கத்துல இருக்கிற பாஸ்டர் உடனே அண்ணாவை பார்த்து, உங்க பையனை மேல கூப்பிடுறாங்க, உங்க பையனை மேல கூப்பிடுறாங்க அப்படின்னு இந்த ஐயா சொன்ன உடனே, ஐயா ஏன் காலையில எப்படி பேசுறீங்க, மேல கூப்பிடுறாங்க மேல கூப்பிடுறாங்கன்னு யார் சொல்றது? இதை யார் சொல்ல வேண்டியது? ஆண்டவர் அல்லாதவர்கள் சொல்லணும். ஆண்டவர் உரியவர், ஆண்டவர் ஆராதிக்கிறவங்க, ஆண்டவர் தான் ஜீவன், செத்தாலும் பரலோகத்துக்கு தான் போகணும்னு சொல்லி கொடுக்குற பாசமா சொல்றாங்க, ஏன் மேல போறேன்னு காலையிலே இப்படி அபசோகனமா பேசுறீங்க? அவன் வாழ வேண்டிய பிள்ளை ஐயா, வாழ்ந்து என்ன பண்ண போற? பரலோகத்துக்கு தானே போனோம். நான் இன்னைக்கு நல்லா சொல்றேங்க, பரலோகத்துக்கு ஆயத்தமான லெட்டர் வந்தா உடனே போகணும்னு ஆசைப்படணும், அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அல்லேலூயா. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் இன்னி வரைக்கும் புரியல. துன்பம், கஷ்டம், வேதனை, நிந்தை, கண்ணீர், துக்கம், அவமானம், இழப்பு இருக்கிற இந்த உலகத்துல வாழணும்னு நினைக்கிறோம். கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, கடன் இல்ல, போராட்டம் இல்ல, பிரச்சனை வாழ போற அந்த உலகத்தை வேணாங்கிறோம். இது என்ன வாழ்க்கை? அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை இன்னும் வாழ வேண்டியவன், அவனை ஏன் பாஸ்டர் மேல போன்னு சொல்றீங்க? யாரு சொல்ல வேண்டிய காரியம்? நான் செத்தாலும் பரலோகத்துக்கு போவேன். அடிக்கடிக்கு எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, இன்னைக்கு உன் ஜீவன் போனாலும் நீ பரலோகத்துக்கு போக நிச்சயத்தோட வாழ, சந்தேகத்தோட வாழாது. அது கிறிஸ்துவ வாழ்க்கையே இல்லை. இன்னைக்கு நீ மரிச்சா பரலோகத்துக்கு போவேன், அந்த நம்பிக்கையில தான் கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஆண்டவர் கூட்டால ஒரு பாஸ்டர் தான் பண்ணாரு. அவர் நல்ல ஆண்டவர் மேல விசுவாசமா இருந்த ஒரு பாஸ்டர். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ஆண்டவர் ரொம்ப பிரியமாயிட்டார் அந்த பாஸ்டர் மேல. ஒரு நாள் ஆண்டவர் வந்து பாஸ்டர் கூப்பிட்டாராம், தம்பி போதும், அந்த உலகத்துல நீ வாழ்ந்தது, நீதியா வாழ்ந்துட்ட, நித்தமமா என்ன வழி நடத்திட்ட, என் கூட இருந்துட்ட, நீ என் கூட போலாம். ஆண்டவர் தரிசனத்துல அந்த பாஸ்டர் கூடும்போது பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நீ இப்பதான் கல்யாணம் ஆச்சு, கொஞ்சம் குழந்தை பிறக்கட்டும், அப்புறமா வரேன். குழந்தையெல்லாம் பிறந்துச்சு. திருப்பி பாஸ்டர் வந்து ஆண்டவர் கூப்பிடுறாரு, வா போயிடலாம், போதும் இந்த உலகம். பாஸ்டர் குழந்தை பண்ணோம், பிள்ளைய ஸ்கூலுக்கு போய் சேர்த்துட்டு காலேஜ் வரைக்கும் வந்துட்டோம், அப்புறமா வந்துடுறேன். பிள்ளை ஸ்கூல் படிட்டான், காலேஜ் முடிக்க போறான். கடைசியில் திரும்ப ஆண்டவர் வந்து கூப்பிடுறாரு, வா தம்பி போலாம். இவ்வளோ பண்ணிட்டேன், கொஞ்சம் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு திருமணத்தை பார்த்து கணவன் மனைவியா அவன் பார்த்துட்டா நான் சந்தோஷமா வந்துடுவேன். சரி, ஆண்டவர் டைம் கொடுக்குறாரு, திருமணம் பண்ணியாச்சு. தம்பி வா போயிடுவோம், இதுக்கு மேலே இந்த உலகம் வேணாம், இந்த உலகம் பொல்லாத உலகம், நீதியா இருக்கிற, தயவு செஞ்சு வா, நான் கூடும்போதே வந்துரு. கேட்கல, ஆண்டவரே கல்யாணம் பண்ணிட்டேன், ஒரு பேரப்பிள்ளை என் தோல் மேல போட்டுட்டேன்னா நிம்மதியா கண்ணை முட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வரவே இல்லை, இவரும் போகவே இல்லை. என்ன நடந்திருக்கும் சொல்லுங்க? நயா நடந்திருக்கும். அகால மரணத்துல மரிச்சு போன, அகால மரணம்.
அவர் வாழ்க்கையில வந்த கஷ்டத்தை விட்டு ஊழியத்தை விட்டு போட்டாரு, ஊழியத்தை விடுத்துட்டார். விட்டுட்டு ஊழியமே வேணாம்னு சொல்லி எங்கேயோ ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு சேர்ந்து வாட்ச்மேன் வேலை. வயசான காலத்துல என்ன பண்ண முடியும், வாட்ச்மேன் வேலைக்கு. கடைசியில ரோட்ல ஏதோ வரும்போது ஒரு லாரி ஆக்சிடென்ட்ல மரித்து போனார். ஆண்டவர் அழைக்கும் போது அவர் அவ்வளோ, ஆண்டவர் அவர் மேல பிரிய வச்சு அவ்வளோ ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன். கடைசியில வந்த துன்பத்தின் மொத்தமா ஆண்டவரையே வெறுத்துட்டார், ஆலயத்தை விட்டுட்டார், ஊழியத்தை விட்டுட்டார். கடைசியில வந்து அகால மரணத்தை சந்தித்த ஒரு மனிதன். இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுற நம்ம இருதயம் ஆண்டவரோடு வாழணும்னு ஆசைப்படலையே. அப்ப நல்லா நினைச்சு பாருங்க, நம்முடைய ஆசையெல்லாம் எங்க இருக்கு. சொல்லிக்கலாம், நான் ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறேன், ஆண்டவர் மேல பிரியமா இருக்கிறேன். ஆனா திடீர்னு ஒரு காரணம் வந்தா உடனே நம்ம ஆண்டவர் மறுதளிச்சுட்டு உலகம் தான் வாழ்க்கைன்னு ஓடி போயிடும். ஆமாவா இல்லையா? யாரும் இதுல நம்ம மறுக்கவே முடியாது. ஒரு அம்மாவை கேட்ட அப்படிதான் சொன்னார், பாஸ்டர் நான் இன்னைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நான் போறதுக்கு ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்கும். அந்த அம்மா சொன்னாங்களாம், அதை கூட நான் நம்ப மாட்டேன்ட்டார் பாஸ்டர். இன்னைக்கு கூட உன் சிந்த உலகத்துலதான் இருக்கு. அல்லேலூயா. இந்த நிமிஷம் வந்து உன்னை கூப்பிட்டாலும் நீ போவியா? கண்டிப்பா போவேன். ஆண்டவர் வந்து கூப்பிட மாட்டான்ற தைரியம் தானே. அல்லேலூயா. நல்லா நினைச்சு நம்ம இருதயத்து மேல ஒரு விஷயம் கை வச்சு நினைச்சு பாருங்க பார்க்கலாம். எந்த கடமை இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் என்ன கூப்பிட்டாலும் உடனே நான் பறந்து போயிருவேன். இந்த உறவுகளை உலகத்துல மட்டும்தான், அங்க போனா கிடையாது. ஏழையனும் இல்ல, பணக்காரன் இல்லை, உயர்ந்தவன் இல்ல, தாழ்ந்தவன் இல்ல, ஆண் என்றும் இல்ல, பெண் என்று எதுவுமே கிடையாது. எல்லாம் ஒரே சமம் ஆண்டோடைய பிள்ளைகளா இருக்கும். அல்லேலூயா. நாம இன்னைய வரைக்கும் ஒரு சுயநலத்தின் வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆமா தானே? வாழலாம், ஆனா சுயநலமா வாழக்கூடாது. ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை உண்மையும் உத்தமமா வாழ்ந்துட்டு போகணும். அல்லேலூயா. அநீதியான வாழ்க்கைக்குள்ள நம்ம நாம் மாற்றிக்கொள்ளவே கூடாது. கர்த்தருக்குள்ள நாம எப்பொழுது நீதி உள்ளவர்களா இருக்கணும். சொல்ல அவன் வாயில அநியாயம் இருந்தது இல்லையா? அவன் வாழ்க்கையில அது படிங்க சார், அவன் வாழ்க்கையில அநியாயம் இல்ல. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். அடுத்த வசனம், ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். யாரா? ஆசாரியன். ஆசாரியனா யாருங்க? நாங்களா? நீங்க அப்ப இல்ல, நீங்களும் நானும் தான் ஆசாரியனாய் கர்த்தர். ஆசாரிய கூட்டம், ராஜரீக ஆசாரிய கூட்டம் நீங்களா நான். அப்ப கடைசி வரைக்கும் விசுவாசியாவே இருந்து விசுவாசியாவே உலகத்தை விட்டு போயிருந்து ஆசைப்படுறீங்க அப்படிங்களா சிஸ்டர்? விசுவாசியாவே தயவு செய்து இன்னைக்கு நான் ஒரு தீர்மானமா சொல்றேன், விசுவாசியாவே வாழ்ந்து விசுவாசியாவே செத்துடக்கூடாது. அது ஒரு நாளும் நம்ம பரலோகத்துக்கு அனுமதி கிடையாது. ஊழியக்காரனா தான் சாகும். ஒவ்வொருவனும் சத்தியத்தின் வாசனையை உள்ளவர்களா தான் சாகும். ஆசாரியா தான் உலகத்தை விட்டு கடந்து போகணும். ஊழியம் என்பது ஒருத்தர் மேல் விழுந்த கடமையா? என்னெல்லாம் ஆண்டவர் அழைக்கவே இல்லை பாஸ்டர். யாரு சொன்னா? அழைப்பு இருக்கு, நீ போகல. காரணம் பாஸ்டர் குழந்தை இருக்கு வளர்க்கணும், வேலை இருக்கு பார்க்கணும். நான் போயிட்டா என் வீட்டு வேலை யார் செய்வா பாஸ்டர்? அதுக்காகவே நீ பாதி பேர் ஊழியத்தின் வாசலுக்கு போல. ஒவ்வொருவரும் ஆசாரியனாய் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். நாம எல்லாம் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. நம்ம வாயில் என்ன இருக்க கூடாதா? அந்த வார்த்தை, ஆசாரனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நம்ம வாயில யாரு என்ன தேடுறாங்களோ? வேத வசனம் தேடுறாங்க. யாரு? ஆண்டவரை அறியாதவர்கள். அப்ப ஆண்டவரை அறிந்த நீங்களும் நானும் ஆண்டவருடைய வசனத்தோடு வாழணும். அல்லேலூயா. சமாதானத்துக்குரியவர்களா வாழணும், மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறவர்களா வாழணும், சபிக்கிறவர்களா மாறவே கூடாது. நீ போற அப்படியே நாசமா போயிருவே. ஊழியக்காரங்க வாயில சாபம் வரக்கூடாது, சபிக்கிற குணங்கள் வரக்கூடாது. நீ போனாலும் பரவாயில்ல, நீ ஆசீர்வாதமா இருந்தா போதும், ஆசீர்வதிக்கப்படும் சொல்லணும். நம்மை தவிர வேற யாரையும் நம்ம யாரும் ஆசீர்வதிக்க முடியாதுங்க. ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். நீ யார் ஆசீர்வதிக்கிறியோ அவனை ஆசீர்வதிக்க. அல்லேலூயா. யாரையும் சபிச்சிடாதீங்க, யாரையும் சபிக்காதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை சாபத்துக்குரியது அல்ல, ஆசீர்வாதத்துக்குரியது. அல்லேலூயா. எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆசீர்வதிக்கணும். ஊழியம் செய்ய போறீங்களா? முழங்கால் போட்டு அவங்க ஆசீர்வதித்து அனுப்பணும். நிறைய பேர் ஏன் சபையை விட்டு நிறைய பேர் அனுப்ப மாட்டேன்றாங்க ஊழியத்துக்கு? சொல்லுங்க. ஒண்ணு போனா இவன் என்ன டாமினேட் பண்ணுவான், எனக்கு ஆக்கிடுவான். ரெண்டாவது காணிக்கு போயிடும். மூணாவது மரியாதை போயிடும். சபையில ஆள் கம்மியாயிரும். இது இல்ல ஊழி.
ஆண்டவர் சபைக்கு ஆளு சேர்க்கறதுக்கு ஊழியக்காரன் எழுப்பல, பரலோகத்துக்கு ஆள் சேர்க்கணும். நம்மளுடைய சபை நாற்றங்கால். நாற்றங்கால் தெரியுமாயா? நாத்தாங்கால் தெரியுமா? நாத்தாங்கால் ஒரு இடத்துல விதைய போடுவாங்க, ஒரு இடத்துல பிடிங்க, இன்னொரு இடத்துல நடுவாங்க. நமக்கு நாத்தாங்கால் பறந்து போகணும் ஊழியத்துக்கு. அல்லேலூயா. ஊழியம் செய்யுங்க, சபையை நடத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வைராக்கியமா எழும்புங்க. இப்படிதான் ஒரு பாஸ்டர் சொன்னாராம். பாஸ்டருக்கு பக்கத்துல ஒருத்தர் சபையை தொடங்கி இங்க இருக்கிற பாஸ்டர் எல்லாம் இங்க இருக்கிற விசுவாசியெல்லாம் அங்க கொண்டு போயிட்டு பாஸ்டர் வந்து நின்னுக்காராம். பாஸ்டர் சோத்திரமா உங்க சர்ச்சை இங்கதான் தொடங்கி இருக்க, வந்துருங்க. அரியா சொன்னார் ஆண்டவர். அறியாத மக்கள் ஆண்டவருக்குள்ள ஆயத்தப்படுத்தியாங்கன்னா இந்த சபை பாஸ் ஆயத்தப்படுத்தினதை இவர் பக்கத்திலே நின்று வாசலே வந்து நம்ம சபைக்கு வந்துருங்க, நம்ம சபைக்கு வந்து கூப்பிட ஆண்டவர் ஆயத்தப்படுத்த சொன்னாரு. அது நீதி. ஒரு அம்மா என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஐயா உங்ககிட்ட நீங்க சபைக்கு வரணும்னு ஆசையா இருக்கு, பக்கத்துல தான் இருக்காங்க, உங்க சபைக்கு நீங்க எங்கம்மா போறீங்க? எங்க பாஸ்டர் இங்கதான் இருக்கிற வீட்டு பக்கத்துல தான் சர்ச்சு, ஏமா இங்க வரணும்னு ஆசைப்படுறீங்க? எங்க பாஸ்டர் எப்பவுமே திட்டுறாரு, இங்க வந்தாலும் திட்டுவாங்க, இங்க வந்தா உங்க பாஸ்டர் விட நான் அதிகமா திட்டுவேன், பரவாயில்லையா? ஏன் பாஸ்டர் எங்க திட்டுறான்னு சொல்லி அங்க வரைய திட்டுற இடத்துலதான் உனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம். சாபம் கொடுக்குற இடத்துல இல்ல, திட்ட நான் நீதியா திட்டுறாங்களா கேளுங்க. அநீதி திட்டுறதுக்கு பரவாயில்ல, நீதியா திட்டுறாங்களா கேட்கணும். எதுக்கு திட்டினாங்களா? அந்த அம்மா 2 நாள் சபைக்கு வரல, கேட்கக்கூடாதா பாஸ்டர்? எங்கம்மா போனேன்? கல்யாணத்துக்கு போனேன். நான் இல்லைன்னா நீ இல்லைன்னா தாலியை கட்ட மாட்டாங்களா? அந்த அம்மா சொன்னாங்க. அப்ப பாஸ்டர் திட்டு வந்து நியாயம் இல்லாம தயவு செஞ்சு பார்க்கும்போது உங்க சபையிலே இருக்கு. உண்மையே சொல்லுங்க. ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகள் எதுக்கு அம்மா கண்டிக்கிறாங்க? நல்ல ஒரு வழியில வரணும் தானே, அதுதான் உண்மையுள்ள ஒரு வாழ்க்கை. பிள்ளைய பெற்றோர்கள் கண்டிக்காம நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாது. அடிக்கடி சொல்லுவாங்க, என் பிள்ளை பைபிள் படிக்கலைன்னா சாப்பாடு கிடையாது. இன்னைக்கு நான் அந்த வழியில ஃபாலோ பண்றேன். அதுதான் உண்மையுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்தவனா இருப்பது பிரச்சனை இல்லை, அதன்படி வாழணும். அந்த வாழ்க்கையில நீங்க நானும் இருக்கணும். நம்ம ஆசாரியனா இருக்கணும். தயவு செஞ்சு இன்னொரு வாட்டி யாருன்னா கேட்டா நான் விசுவாசியாவே இருக்கிறேன்னு சொல்லாது. உங்களெல்லாம் எதுக்கு நான் இன்னும் இப்பெல்லாம் ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கிறேன்ல, நான் கொடுக்கல. என் ஆண்டவர் என் கூட பேசின ஒவ்வொரு வார்த்தை இந்த ஊழியம் அதற்கு தான். இந்த ஊழியம் அதுக்கு தான். ஒவ்வொருவருக்கும் ஜப வாங்கி ஊழியத்தின் வாங்கி கொடுக்க போறோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு வழி என்ன ஒண்ணு, இதுல நம்ம இருக்கிறோம், இதுக்கு ஒரு வழி இருக்கு, அவ்வளவுதான். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, புரியுதுங்களா? இப்போ நம்ம எல்லாவற்றிலும் அங்கீகாரப்படுத்தப்பட்டிருக்கிறோம். கவர்மெண்ட் மூலமா நம்ம அங்கீகாரப்பட்டு இதை வந்து ஊழியத்தை செய்யுங்க. ஒவ்வொருக்கும் சத்தியத்தை சொல்லுங்க. என் அன்பு சகோதரி ஒரு வாட்டி அங்க சபையில் இருக்கும்போது ஒரு வாட்டி நான் கூப்பிட்டேன். சிஸ்டர் சாட்சியா சொல்றேன் சிஸ்டர். சொல்லும் போது ஐயா என்கிட்ட கேட்டாரு, என் மனைவி பாட்டு பாடுவாங்க, நல்லா பாட்டு பாட சொல்லுங்க ஐயா. நான் அது இவர் சொல்வதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு 2 வாரமும் ஒரு போராட்டம், இவங்களை பாட்டு பாட சொல்லாமா, பாடுவாங்களா அப்படின்னு. அப்புறம் ஒரு நாள் நான் அவங்களை கூப்பிட்டேன். அவரே மாஸ்டர் வரதே மாஸ்டர் பாஸ்டர், எனக்கு பாட தெரியாது. இன்னைக்கு அக்னி பறக்கிற அபிஷேகத்தின் காரணம் என்ன? ஆண்டவருடைய ஆராதனைக்கு தெரியும். விசுவாசியாவே இருந்தா தெரியாது, ஊழியக்காரனாய் மாறணும். அவங்க கணவர் சொன்னாரு, எதுல வேணா விடுங்கய்யா, ஜபத்துல என்ன விடாதீங்க, அடுத்த டார்கெட் அவர்தான். ஏன்னா எனக்கு தெரியாதுன்னு கிறிஸ்துவ வாழ்க்கையில சொல்லவே கூடாது. வசனம் தெரியலன்னு கிறிஸ்துவ சொல்லக்கூடாது, ஜெபிக்க தெரியலன்னு கிறிஸ்துவ சொல்லக்கூடாது. சொன்னா நம்ம கிறிஸ்துவன் இல்ல, கிறிஸ்துவன் தான், ஆனா கிறிஸ்துவ உடையவன் இல்ல. எனக்கு ஜெபிக்க தெரியல பாஸ்டர்னு யாராச்சும் சொன்னீங்கன்னா அவங்கள நான் அடுத்த வாட்டி கேட்க போறேன், ஜெபிக்க தெரியுமா? ஜெபிக்க தெரியாத ஆளுங்க தான் முன்னாடி கூட்டி ஜெபிக்க வைக்கணும். நம்ம அப்படி சொல்லக்கூடாது, அது அவமானம். இப்போ நான் ஒரு நல்ல ஒரு படிப்பு படிச்சிருக்கிறேன், கம்ப்யூட்டர் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் ஆபரேட்டே பண்ண தெரியாதுன்னா என்ன சொல்லுவாங்க? என்னடா ஏமாத்திரியா? கம்ப்யூட்டரே படிக்காம சர்டிபிகேட் வாங்கி கம்ப்யூட்டர் தெரியும்னு சொல்லி இங்க கம்ப்யூட்டர் தெரியல, நம்மளை பார்த்து அவமானமா நினைப்பாங்களா இல்லையா? உலகத்திற்கே அந்த அடையாளம் ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிற, ஆண்டவருடைய சாயல் இருக்கிற உங்களுக்கு எனக்கும் அடையாளம் வேணாமா? ஆண்டவர் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுறோம், ஆனா ஜெபிக்க மட்டும் தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? முன்னாடியே வர மாட்டேன் பாஸ்டர், எனக்கு வெக்கமாகுது. யாரு உன்னை வெக்கப்படுத்துற? முன்னாடி வாங்க, ஆண்டவர் ஆராதி. உங்களை பார்க்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷன் பார்க்கறான்னு சொல்லி ஜெபிக்காதீங்க, கண்ணை மூடுங்க, ஆண்டவர் முகத்தை பாருங்க, ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம எப்போதும் ஊழி செய்கிறவர்களாய் மாறணும், பறந்து போகணும், சிறகுகளை அடித்து பறக்கிற போல மாறணும். அல்லேலூயா. கழுகுக்கு பலம் எப்போ வரும்னா அது உயர உயர பறக்கும் போதுதான்.
நாமளும் பறக்கிறவர்களாய் மாறணும். ஹalleluya. அவர்களை போல பலன் அடைந்தவர்களா நாம் இருக்கணும். அப்படி இருக்கிற நீங்கள நானும் கர்த்தருக்குள்ள நிச்சயமா ஊழியம் செய்கிற நாட்கள் வரும். சமாதானத்தை பார்க்கிற நாட்கள் வரும். கர்த்தருக்காக எழுவுங்க. சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில வரும். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருங்க. சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத பிசாசானவனை கர்த்தர் அதமாக்குங்க. ஹalleluya. சமாதானத்தை நமக்கு வச்சிருக்கிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, அவருடைய சமாதானம். இந்த சமாதானத்தை ஒருவரும் கெடுக்க முடியாது சிஸ்டர். நம்ம வாழ்க்கையில நிச்சயமா கர்த்தர் அந்த சமாதானத்தை கொடுப்பார். ஆமென். சோர்ந்து போகாம ஜெபத்தோடு இருங்க. நல்ல ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.